நம் நாட்டின் பெருந்தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த துன் சம்பந்தனின் துணைவியார் தோப்பான் உமா சம்பந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவர் தம்முடைய வாழ்க்கை அனுபவங்களையும் துண்ணின் சுவாரஸ்யமான நினைவுகளையும் நம்மோடு இன்னும் சிறிது நேரத்தில் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றார். அவரை இப்பொழுது சந்திப்போம். வணக்கங்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அம்மா, நீங்கள் வந்துட்டு நாட்டின் பெருந்தலைவர்களில் ஒருவரான துன் சம்பந்தன் அவர்களின் துணைவியார். அவரை பற்றி பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவருடைய பின்னணி இதை பற்றிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுருக்கோம். உங்களை பற்றி இந்த சமயத்தில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறோம். நீங்கள் எப்படிப்பட்ட குடும்ப பின்னணியிலேருந்து வந்தீங்க, அவரை சந்தித்த விதம், அது எப்படி கடைசியில் திருமணமாக முடிந்தது, அது போன்ற விஷயங்களை சொல்ல முடியுங்களா? அது சொந்த விஷயம் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு அவரு தெரியாது, எனக்கும் அவங்களுக்கும் 10 வருஷம். ஆனால் எங்கள் பெற்றோர் இந்த ஊருக்கு வந்தபோது அது ஒரு ஆச்சரியம். எங்கள் அப்பா முதல்ல வேலை, அவர் மராமத்து இன்ஜினியர். அவர் முதல்ல வேலைக்கு வந்த இடம் சுமேஷிபுர். ரோட் போட ஆரம்பித்த இடம் எங்கள் மாமனாரோட அப்பா மாமனாரில் மாமனாரோட வீட்டுக்கு எதிர்க்க. அவர் பார்த்துட்டு கேட்டிருக்காரு, புதுசாக இருக்கீங்களே, யார் நீங்கள் அப்படின்னு. அப்பா யார் சொன்னதும், ஏன் உங்கள் மனைவியை கோலக்கம் சார் ரெஸ்ட் ஹவுஸில் விட்டுட்டு வந்தீங்க, அவங்க என்ன சாப்பிடுவாங்க, நீங்கள் சைவமாச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க, நம்ம வீட்டில் பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது, நீங்கள் அங்கே கூட்டி இருக்கலாம். அப்படி தான் ஆரம்பிச்சிது. அப்போ அவர் அவர்கள் சின்ன பையனாக இருக்கணும், நான் என்ன பிறக்கலை. ஒரு 8 மாதத்து போல் அங்கே இருந்துட்டு அப்புறம் ப்ரூவாஸ்க்கு மாதத்தில் அனுப்புனா, அங்கே தான் நான் பிறந்தேன். அங்கே இருக்குது. இது 26 கிராஜுவேட் பண்ண வருஷம். அவருக்கு இன்னும் 20 கூட 20 வயசு. இன்னொரு இந்த வருடம் எத்தனாவது வருடம்? வருடம் 26. 1926. அங்கேருந்து டைப்பிங் ப்ரூவாஸ் அங்கெல்லாம் போய் எனக்கு முந்தைய ஒரு குழந்தை இருக்குது, அது இறந்து போச்சு. நான் 29 பிறந்தேன் ப்ரூவாஸில். அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா 30ஆம் வருஷம் போல் உலகம் பூராவே ஒரு பொருளாதார நெருக்கடி. அப்போது கான்ட்ராக்ட் இதாகலை. சிங்கப்பூரில் சிலக்டார் நேவல் பேஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே தான் நான் கிண்டர் கார்டன்லாம் போனேன். ஆகவே பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் கெமிஸ்ட்ரி டிகிரி எடுத்துகிட்டு போஸ்ட் கிராஜுவேட் ஜெர்மனியில் போகலான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது எங்கே படிச்சிங்க உங்களுடைய பட்டப்படிப்பு? பட்டம் எல்லாம் பிரசிடென்சி சென்னையில், திருச்சியில். அங்கே அது ஜப்பான்கார இது முடிஞ்ச அப்புறம் இங்கே ஒன்றும் படிப்பே இருக்கலை. அப்போ அங்கே ஆங்கிலத்தில் படிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அங்கே போய் படித்தேன். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் படித்தா தான் இங்கே எதுவும் செய்ய முடியும். அதோட எனக்கு போஸ்ட் கிராஜுவேட்டில் ஒரு இது செய்யணும். அப்போ ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அப்பா சொன்னார், நம்ம தெரிஞ்சவர் ரொம்ப இப்போ தான் கோலம்பூருக்கு வந்திருக்காரு, அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. அப்போது அவர் சொன்னார், எங்கள் அண்ணனும் நீங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பெரியவர், வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க. ரொம்ப நீளமாக தான் வெட்டிட்டுங்க. அவர் அண்ணன்ற ஒரு துண்ணோட அண்ணனுங்களா? அண்ணன். அவங்க எங்கள் அப்பா எல்லாம் ரொம்ப இருக்கும். போகும்போது நான் சொன்னேன், நீங்களாம் ஆண்களாம் சந்திச்சுக்க போகிறீங்க, நான் எதுக்கு வரணும், செந்தூர் நீங்கள் பெரியம்மா வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு. அது என்னங்க, பாதி வழியில் பெட்ரோல் முடிஞ்சு போச்சு. இவர் சொன்னார், போய் நான் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து அவங்க லே கார்டனில் போய் வீடு அது போகிறதுக்குள்ளே நேரம் ஆகிடும், அவரை காக்க வைக்கக்கூடாது. ஏன் நீட்டாக வாயம் தெரிஞ்சவங்க தானே. போனால் எனக்கு ஒரே வெக்கம் பாருங்கள், ஏன்னா 2 பேர் பெரியவங்க. பேசாமல் உட்காந்து சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் ஹாலுக்கு வந்த அப்புறம் அப்போ சைனீஸ் நியூ இயர். அப்போ அது பாட்டுக்கு அந்த சைனீஸ் ஆரஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த சீட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அங்கே ஆஷ்ட்ரே அவர் ஸ்மோக் பண்ணிட்டு வழக்கம் இல்லை, ஆஷ்ட்ரே இல்லை, அது மூங்கிட்டே உட்காந்துருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன், பாட்டேன் லேட் ஆச்சு, அவர் இதுக்கு போனோம், அலுவலகத்துக்கு போனோம், நம்ம பொறுப்பு காலத்தை ஏறினவங்க பாருங்கள், இறங்கி மறுபடியும் பேசிகிட்டு இருக்கோம். அதான் எனக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கல.
ம் ம் இந்தியன் ஹை கமிஷனர் மூலம் திருமணத்துக்கு ஒரு இது கிடச்சி ரெஃபரன்ஸ் பதிலாக. ஏன்னா அவங்க நினச்சாங்க ஒரு ஏதோ வித்தியாசம் இருந்துச்சு, நான் மூத்த மக, அதனால எவ்வளோ தான் நம்ம ஸ்நேகமாக இருந்தாலும் எங்கள் மாமியாருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேட்கலாமா வேண்டாமான்னு. ஸோ அவர் கேட்டார். கேட்டதும் அப்பா சொன்னாங்க, அவனுக்கு தகுந்த வயசாச்சு, நீ முடிவு பண்ணி கொடுத்தாரு. இப்போ யார் கேட்டதுங்க உங்ககிட்ட? இல்லை யார் கேட்டதுமா? எங்கள் தாபனர் தகப்பனார் வந்து அவங்க யார் உங்ககிட்ட சொன்னது? இந்தியன் ஹை கமிஷனர், இந்தியன் அம்பாசிடர். அவர் துணுக்கு நல்லா தெரியும். அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அப்பா எங்கள் அப்பாவை கூப்பிட்டு பேசியிருக்காரு. பேசிட்டு சொல்லியிருக்காரு, நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணாத வச்சுருக்கீங்க, எனக்கு ஒரு நல்லவரை தெரியும், நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. இதுதான் ஸோ அவர் மூலமாக தான் உங்களை வந்துட்டு அது முதல்ல ஒரு அவர் தான் கெமிஸ்ட்ரினாரு. நீ படிச்சு கெமிஸ்ட்ரிக்கும் வாழ்க்கை கெமிஸ்ட்ரிக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னார். எனவே ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி என்னென்னா இதெல்லாம் நம்ம வர்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் இது ஃபெப்ரவரி தைப்பூசத்தில் நீங்கள் சிங்கப்பூரில் தூண்டுங்க. அதுதான் முதல் சந்திப்புங்களா? ஆமாம். ஓ. அப்புறம் ரொம்ப சீக்கிரம் திருமணம் பேசி மே மாதம் எங்கிட்ட. ஸோ அப்போ அவங்களுடைய பெரியவர்கள்லாம் பார்த்து அறிமுகப்படுத்தி தான் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அறிமுகப்படுத்தினது ஒன்று எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சது என்னென்னா அதுதான் முக்கியம். நான் ஸோ நீங்கள் சந்திச்சதுலேருந்து அதுக்கப்புறம் திருமணத்துக்கு எவ்வளோ இடைவெளிங்க, எவ்வளோ காலமுங்க? 2 மாதம். 2 மாதத்தில். அப்போ வெகு விரைவிலே வந்துட்டு சந்தித்த பிறகு திருமணம்லாம் முடிவாகி இதை நீங்கள் எடிட் பண்ணுங்க. நீங்கள் அவர் வந்துட்டு தூண் அவர்களை வந்துட்டு தைப்பூசத்தை அப்போ சந்திச்சுன்னு சொன்னீங்க. அப்போ வந்து அவர் ஏற்கனவே அமைச்சர் ஆகிட்டாருங்களா? ஆமாம். முதல்ல ஃபெட்ரல் ஹவுஸில் போய் பார்த்து போது லேபர் மினிஸ்டர். அப்போ அதன் பிறகு நான் சொன்னேன். அப்புறம் நான் தனியாக அவரை சந்திக்கிற வாய்ப்பு செஞ்சு போட்டு அவங்கெல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. ஸோ நான் எனக்கு ஒன்றுமே விளங்கலை. இப்போங்க பிடிச்சிருக்குன்னு அவர் சொன்னார், என்னோடய வேலையில் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும். சொன்னேன் இல்லையா, அந்த நான் கொள்ளைக்காரன், எனக்கு மனைவியாக வருவாங்க, அதை புரிஞ்சுக்கணும். அப்படி நான் கொள்கை அளவில் நான் என் பதவியை விட்டுட்டு வந்துட்டாக்க என் கூட வரவே தயாராக இருக்கணும். நான் சொன்னேன், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நான் கூட வரவே தெரியும். ஏன்னா அப்போ எனக்கு அந்த அறவே சிரிக்கிறது அவர் சொல். அப்புறம் நான் பேசிகிட்டே போனேன். அவரும் ஒரே குடி எல்லாம் எப்போவுமே அப்படிதான். அதே சொல்லிட்டு சொன்னார், ஐம் ஹோப்ஃபுல் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. பட் ஒரு என்னமோ ஒரு ஃபீலிங். அப்புறம் தான் ரொம்ப சீக்கிரம் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு பயம் எதுவும் இல்லைங்களா? ஒரு அரசியல்வாதியை திருமணம் பண்ண போகிறோம், வாழ்க்கை எப்படி இருக்கும், பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். இல்லை, நான் அவரை வந்து அரசியல்வாதியவே பார்க்கல. ஏன்னா எங்கள் குடும்ப பழக்கத்தினாலையும் பிறகு அவரை பற்றி சொல்கிறேன். அவருக்கும் எங்கள் மாமியாருக்கும் ஒரு அழகான புன்னகை. யார் சந்தித்தாலும் அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைமையில வச்சு நல்லா தெரிஞ்ச மாதிரி ரொம்ப அன்பாக பழகுவாங்க. அதுதான் என்னை ரொம்ப கவர்ந்தது. நான் வேறு ஒன்றும் நினைக்கல. ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் நம்மளால் முடியுமான்னு நம்புகிறோம். நான் சொன்னேன், மாயக்காக எதுவும் செய்யணும்னாக்க செக்ரட்டரியாக எதாவது வாலண்டியர் பண்ணுங்க, நான் செய்கிறேன். அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொன்னார், அது சமூகம் ஏற்றுக்காது அப்படின்னு. சரிங்க, சமூகத்துக்கு எங்களுக்கு எல்லாம் இருக்குது. இப்படி போச்சு பேச்சு. கட்சியாக எங்கள் ஹோப்புன்னு போயிட்டாரு. அப்புறம் அப்பா நீங்கள் முடிவு பண்ணிக்க. ஓகேங்களே. ஸோ அப்பா என்னை படிக்க வச்ச மாதிரியே இதுலேயும் எனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாரு.
அப்போ உங்களோட மாஸ்டர்ஸ் செய்துங்களாம்மா? மாஸ்டர்ஸ் மேலே தான் இங்கே வந்துட்டேன். ஓ, அப்போ அது தொடர முடியாமல் போயிடுச்சு. அதான் அவர் சொன்னார், கெமிஸ்ட்ரி வந்து நீ மாஸ்டர்ஸ் பண்ணு. நான் சொன்னேன் அது முடிச்சுட்டு வரேன், எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு. இல்லை இல்லை இந்த கெமிஸ்ட்ரி மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, சரிங்கம்மா. நீங்கள் அந்த காலத்தில் வந்துட்டு அதான் உங்களுடைய பின்னணி பார்க்கும்போது நீங்கள் ஒரு படித்த பட்டதாரி, அதே சமயத்தில் உங்களுக்கு பல தடவை உங்கள்கிட்ட பேசியிருக்கோம். பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் பல்வேறு விஷயங்களை தெரிந்தவராக இருக்கீங்க. அந்த காலத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கட்டாயம் இருந்தது. அதாவது ஒரு பெருந்தலைவருடைய மனைவி என்ற முறையில் நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு பாருங்கள். அதன் பிறகு இத்தனை ஆண்டுகள் துன் அவர்கள் மறைந்த பிறகு இன்று வரையிலும் கூட நீங்கள் நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? படிக்கிற பழக்கம் இருக்குங்களா? எப்படிங்கம்மா? நிறைய தினமுமே பார்க்குற என்ன எங்கள் அப்பா எங்கள் பெற்றோர் என்னை வளர்த்ததே இந்த ஊர் தான் என்னோட ஊர். ஆனால் கலாச்சார பிரகாரம் எங்கள் பழைய கலாச்சாரத்தை விடலை. நாங்கள் தமிழ் கலாச்சாரம், தமிழ் படிப்போம். அம்மா நிச்சயமாக வீட்டுக்கு வந்தால் தமிழ் படிக்க வச்சுருவாங்க. நிறைய படிக்க மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. ஆனாலும் இதுதான் எங்கள் ஊர். அதனால சின்ன வயசுலேருந்தே எங்கள் சுற்றுப்புறத்தில் நடக்கிறதெல்லாம் தெரியும். அப்போ பாருங்க இமெயில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அன்னாடும் இந்தியாவில் என்ன நடக்கிறதுன்னு ஒரு செய்தி வந்துடும். அது எங்கள் காதலையும் விழும். அதனால் காந்தி, நேரு, தென்னிந்திய தலைவர்கள், அப்புறம் வேதாரண்யம் பெரியவர் எல்லாம் தெரியும். ஏன்னா நாங்கள் வளர்ந்தது வந்து தேசிய அளவில் காலனி ஆட்சி ஒருத்தே வளர்ந்தோம். அப்புறம் ஜப்பான்கார இது வந்துச்சு. இன்னும் 4 தேசிய இது நான் பார்த்துருக்கேன், வளர்ந்துருக்கேன். அப்போ நம்மளுக்கும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் வந்தாங்கல்ல, ஆட்சி பயங்கரமாக இருந்துச்சுல்ல. அப்போ தான் நம்ம சொந்தமாக ஒரு சுதந்திரம் கிடைச்ச பெட்டர் நல்லா இருக்கும்னு. அதுக்கப்புறம் பாருங்கள் டாக்டர் அன்மண்டிக்கால இந்த கொடி அறுக்கி 8 நாள்லாம் பண்ணோம். ஒரு பயம்னாக்க இதுலேருந்து நம்ம எப்படி மக்களை இந்த பொறுப்பு வேலை கொடுத்துருக்கு, மக்களை வந்து நம்ம நல்லபடியாக ஒரு நல்ல ஊரை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுமே. ஜனநாயகம்னு சொல்கிறோம், நம்ம நாயகமாக தானே ஆகுது சில சமயம். அதனால் ஜனநாயகத்தை எப்படி உண்மையாக அவங்களுக்கு செய்து கொடுக்குற பொறுப்பை கொடுத்துருக்கிறேன். நான் சாமியை தான் வேண்டிக்கிட்டேன் பாருங்க, வேறு ஒன்றும் பண்ணலை. எல்லாம் தேசிய கீதம் கேட்டோம், மயில் குச்சது எல்லாம் உண்மைதான். அதான் உள்ளுக்குள்ளே ஒரு பயம், இந்த பொறுப்பை நம்ம வந்து நடத்திட்டு போக முடியுமா. என்னால் இப்போவும் பார்க்குறோம், நிலவரத்தை பார்க்காத இருக்க முடியல. ஆனால் அந்த கடந்த அனுபவத்தோடு பார்க்குறோம். பார்க்குறது வந்து நம்ம செய்யறதெல்லாம் தவறு போல தெரியுது. யார் செய்ததுங்க? அப்போ செய்ததுங்களா? ஏன்னாக்கா ஏன் நல்லது கொண்டுற என்னம்மா இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கோம் யோசனை. இல்லை, அது மறுபடியும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன் உங்கள் வந்து அது அப்போ செய்து தவறுன்னு சொல்கிறீங்க? முக்கியமாக நம்ம என்ன சொன்னோம், பரிக்கத்தனில் சர்வ சமூக ஒருமைப்பாடு வச்சு தானே நம்ம முதல்ல 3 சமூகம் அதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டதே. அது முதல் 10 வருஷம் உண்மையில் அது வந்து நம்ம கடைப்பிடிக்க ரொம்ப முயற்சி எடுத்தோம். அதுக்கப்புறம் எப்படி சிறுக்கு இந்த இப்போ போலரைசேஷன் சொல்கிறாங்க, அதாவது அறவே இந்த ஒருமைப்பாடு காணும். சமீபத்தில் நடக்கிற சில இதெல்லாம் பார்க்குறது வந்து உண்மையில் கொடுமைன்னு சொல்ல வேண்டியது. அப்போ இந்த கொடுமைக்கு எப்படி நம்ம வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம சட்டத்திட்டங்கள்லாம் அப்படி இல்லையே. எல்லாரையும் சமமாக பார்ப்போம், எல்லா சமயத்தையும் சமமாக நடத்துவோம்னு சொல்லியிருக்கோம். அது ஒரு கான்ஸ்டியூஷனில் படிச்சு. ஆனால் இல்லையா நடைமுறையில். அது உங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. நான் பார்க்குறேன். அப்போ எங்கேருந்து எங்கே வந்துருக்கோம்னு யோசனை காலியாக இருக்குது. ஆனால் நாடு பெரிய பெரிய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு பொருளாதார ரீதியாக. நீங்கள் சொன்னதுக்கு இப்போ நான் சுற்றி வளர்ச்சி பார்த்து சொல்லுன்னு வச்சுங்களேன், பார்த்துருங்க. இல்லை சொல்கிறேங்க. இல்லை, அதாவது நம்ம எல்லாருமே சொல்கிறோம் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் பார்க்குற பார்வையில் வந்துட்டு வளர்ச்சி என்பது அது இல்லை, கட்டடம்ன்றது நம்ம பெரிய பெரிய பொருளாதார ரீதியாக. காந்தி காசி எழுபமே அவங்க அந்த ஜட்ஜ் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். இதுக்கு முந்தின அப்பீலுக்கு
அவர் என்ன சொன்னார்னாக்கா, நான் வந்து இனவாரியாக பார்க்கல. ஆனால் ஒரு மடி குழந்தை, பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தை எப்படி டிஸார்டர்னு சொல்ல முடியும்? நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. ஏன்னா அது வந்தாச்சு, எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அப்படி சொல்லியிருக்க முடியுமா? அது எப்படி அந்த அந்த சமயத்துக்கு மாற முடியும்? அதோட அம்மா மடியிலேருந்து ஒரு குழந்தைய வந்து வற்புறுத்தி கொண்டு போகிறது நியாயமாக இருக்காது. அந்த அட்வொகேட்டில் தான் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன். 78 பேஜ். நீங்கள் படிக்க அந்த நியாயம் வந்து கிளியராக தெரியுது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஷாரியாவை பற்றி சொல்கிறாங்கல்ல, எந்தெந்த மகாநந்தர் எப்படி அதாவது there's no uniform practice. அது சொல்கிறாங்க. அப்போ நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம், எது நியாயம் எது நியாயம் இல்லை, எதில் சமயத்தை பூர்த்தி அது சொல்லுறாங்க. அப்போ புரிஞ்சு வந்து நம்ம தான் இதுக்கு அடிப்படை குத்துமான்னு ஒரு சந்தேகம் வருது. எதனால் உங்களை தப்பு செய்துட்டோன்னு நீங்கள் உங்கள் மேலே தப்புன்னு சொல்கிறீங்க? தப்பாக எடுத்துக்கல, ஆனால் நம்ம இதில் பங்கு இருந்தது, மாயக்கும் ஒரு பங்கு இல்லை. அதான் அப்போ நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து சில விஷயங்களை வந்துட்டு நம்ம எழுத்துப்பூர்வமாக கொள்கை அளவில் கொண்டுட்டு வரலன்றதுனால வருத்தப்படுறீங்களா? அதுதான் உங்களுடைய வருத்தமுங்க? இல்லை, இப்போவும் சொல்ல நான் அழைச்சி கேட்குறேன்னு. இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒன்றுமே கேட்கணும், நமக்கு ஒரு சக்தியும் இல்லை. அதுதான் ஒரு குறையாகவும் சொல்லப்படுது சமுதாயத்தில். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம எழுத்துப்பூர்வமாக கொள்கை அளவில் கொண்டு வந்திருந்தாக்கா இன்றைக்கி இந்த மாதிரிலாம் ஆயிருக்காது அப்படின்றாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து தலைவர்கள் வந்துட்டு ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அவங்க இருப்பது போலவே வருங்காலத்துலேயும் எல்லாமே நடக்கும் அப்படின்ற அடிப்படையில் சில விஷயங்களை எழுத்துப்பூர்வமாக பண்ணலை. அப்போ அதனால் வந்துட்டு இதுவே வந்து அந்த காலத்து தலைவர்கள் மீது வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு வருத்தப்படுறதும் அதுவும் ஓரளவுக்கு ஒத்து வருதுங்களா எப்படிங்க மாதிரி? இல்லை, உண்மையை சொல்ல தானே வேணும். நம்ம வந்து தலைமைத்துவம் அது இது பெரிய பெரிய வார்த்தையாக சொல்லிக்கலாம். தலைமைத்துவம் இல்லை. அதாவது எனக்கு என்ன பார்த்ததுனாக்க, மக்கள் நம்மளை வந்து தேட்டரில் எடுக்கிறாங்க, அது ஒரு பெரிய பாக்கியம், எல்லாருக்கும் கிடைக்காது. அப்போ நம்ம சத்தியம் பண்ணுறோம். இந்த பதவியை உபயோகித்து நம்ம வந்து முதல்ல வந்து எனக்கு நான் வந்து லாபம் தேடிக்க மாட்டேன் அப்படின்னு. திருவாசகமோ அதோ பைபிளோ குரானோ இவர் வந்து திருவாசகத்தை வந்து இந்த சத்தியம் எடுத்ததாக சொல்கிறேன். சரி, எல்லாம் வல்ல கடவுளில் வந்து நம்ம சாட்சியை வச்சு செய்யும்போது அதன் பிறகு நம்ம இஷ்டம் போல் இருக்கிறதுனால அப்படி அது சரியில்லை. இப்போ அந்த அளவு தான் வந்துட்டு எழுதுறதுக்கெல்லாமும் மாஸ்கில் போய் சத்தியம் பண்ணுறேங்கன்னுட்டு வேறு என்னமோ செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எப்படி இறங்கினாங்க? மனசாட்சி இல்லையா, இல்லை கட்டுப்பாடு இல்லையா, இல்லை கான்ஸ்டியூஷன் நம்ம ஃபாலோ பண்ணலையா? நம்ம கேட்குறது நம்ம மக்கள் கேட்குறது இப்படி சொல்லாங்களா அம்மா? அதுதான் அந்த காலத்து தலைவர்கள் வந்துட்டு அடுத்து தேர்தலை நோக்கி பயணிக்கலை. ஆனால் இந்த காலத்தில் வந்துட்டு இது காலத்தின் கட்டாயமான்றதில் எல்லா தலைவர்களும் வந்து தேர்தலை எண்ணி தான் சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது. அதனால தான் இந்த பிரச்சனைலாம் உருவாயிருக்குன்றது ஓரளவுக்கு நீங்கள் ஒத்துக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷம் இந்த மட்டைக்கம்போது தானே நம்மெல்லாம் பழங்கணும், மட்டைக்கம்போது உயிர் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ சொன்னேன், இப்போலாம் வந்து அடுத்த தேர்தலுக்காக தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அதுவும் 4 வருஷம் ஆக்கிடுறோம் பாருங்க, 5 வருஷத்தை. அப்போ நம்ம வந்து தூர நோக்கே போயிட்டு நமக்கு நாட்டு தூர நோக்கு மக்களுக்கு இல்லை. சரிம்மா, அந்த காலத்தில் வந்துட்டு துங்கு அப்துல் ரஹ்மான் முதல் பிரதமருக்கும் மிக அணுக்கமான ஒரு நட்புறவு இருந்து தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, நம்மளும் பார்த்துருக்கோம். அவங்களுடைய சரித்திரத்தை திரும்பி பார்க்கும்போது அது ரொம்ப வெளிப்படையாகவே புலப்படுத்து பாருங்கள். அப்போ அந்த காலத்தில் இருந்த இவங்க 2 பேருக்கு அந்த நட்புறவின் அடிப்படையில் இந்த நாட்டினுடைய எல்லா இனமும் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்றது ஒரு அவங்க எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான அதாவது நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டாங்க எதுவும் நினைக்கிறீங்களா? அது ஒருவேளை அந்த அம்மாவோட இது மாறின அப்புறம் அது அந்த எண்ணத்தை வளர்த்துருக்குறாங்க.
நம்மளவங்களும் கொஞ்சம் மாறுறாங்க இந்த சந்தர்ப்பத்துக்கு சரியா. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாக்கா அப்படி சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும் அந்த ஹோல் ஸ்டோரி. எப்படின்னாக்க துங்குவை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அடித்து கேட்டால் துங்குவுக்கு ஒரு இது, அவர் ஒரு அரச வம்சத்தை சேர்ந்தவர். அவர் கேட்டால் நான் 3 கொள்கை எங்களுக்குன்னு சொல்லுவார். அடிதான நியாயமாக போடுற எதையுமே நியாயமாக இப்படி பண்ணோம். கமாமரன்னா வீரமாக இருக்கிறது, அப்புறம் பொதுமக்களை நாங்கள் வந்து முக்கியமாக வைக்கணும். இந்த 3 கெட்ட வம்சத்துன்னு சொல்லுவார். ஸோ ஆரம்பத்தில் அவங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவங்க வந்து அரச வம்சம் மெஜாரிட்டி. ஏற்கனவே வெள்ளைக்காரங்க டைமில் தெரியாத அழகாக அவங்களுக்கு சில மெஜாரிட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆச்சா, அப்போவே நான் நினச்சேன் இந்த 15 வருஷம் அவங்க ஒத்துக்க, அதுக்கப்புறம் அது ரிப்பீட் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சலுகை கொடுத்தப்புறம் எடுத்தால் யாரும் விட மாட்டாங்க. அது அவங்க இந்த நிலைமையில் நம்ம விட்டு கொடுத்தாலும் கொடுப்போம். நமக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குது. அவங்களுக்கு வாங்கி வாங்கி வழக்கம். இது நான் எத்தனை இடத்துல வேணாலும் சொல்வேன். கொடுத்து வழக்கம் வேணால் வாங்கி தான் வழக்கம். எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. ஆனால் துங்கு அப்படி இல்லை. துங்கு ரிட்டையர் பண்ணும்போது அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. கட்சியாக இதில் அடுத்த பிரதமர் வந்து நான் பேர் சொல்ல விரும்பலை. அவர் இன்கம் டேக்ஸ் காசை விட அந்த பென்ஷன்லேருந்து எடுத்துட்டார். துங்குவோட பென்ஷன்லேருந்து அவர் இன்கம் டேக்ஸ் காசு 10 அதுலேருந்து கழிச்சிட்டார். அப்போது முதல் பிரதமர் நாட்டோட தந்தைக்கு என்ன இருந்துச்சுன்னு பாருங்கள். ஆனால் அதனால அவ்வளோ நியாயமாக இருந்தார். அதே பண்பாடு வந்து துன்கிட்ட இருந்தது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் ஆக நிறைய பணம் தேடக்கூடிய போர்ட்ஃபோலியோவை 11 வருஷத்துக்கு போல இருக்குது. ஜேகேஆர் சரியான போர்ட்ஃபோலியோ, எவ்வளோ காசு வேணாலும் அந்த போர்ட்ஃபோலியோவை அவர் கொடுத்து வச்சுருந்தார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதன் பிறகு பாருங்கள், ஆரம்பத்தில் தட் இஸ் 57 டு அடுத்த எலெக்ஷன், நேஷ்னல் எலெக்ஷன் வரைக்கும் முதல் இது வந்து பிரச்சனை வந்து இந்த தொழிலாளர் சவுத் இந்தியன் இமிக்ரேஷன் ஃபண்ட், லேபர் ஃபண்ட், அது அவங்க வந்து அம்னோவில் சில அல்ட்ராஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்டாங்க. ஆக்சுவலி அவங்க இன்றைக்கும் பால் வெட்டு, இது பால் வெட்டுற தொழிலாளர்கள் கொடுக்கப்பட்ட பணம். அப்போ இவங்க வந்து வாய்க்க வந்து அம்னோவை கேட்கணும் பெருக்கத்தனில். அங்கே 2 பேர் இருந்தாங்க, அவங்க தான் எதிர்த்தாங்க, 2 அம்னோக்காரங்க. அப்போ துங்கு என்ன பண்ணிருக்கலாம், அவங்களே செஞ்சுருக்கலாம். அவர் சொன்னார், நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் சரி பண்ணிவிட்டு அந்த கேபினெட்டில் இது ஓகே பண்ணித்தரேன்னு சொன்னார். நான் அந்த மாதிரியே சொல்கிறேன். ஸோ அந்த கேபினெட் மீட்டிங் வந்துச்சு. அப்போ இவர் என்கிட்ட காலையில் போகிறவர் சொன்னார், நீ இன்னைக்கு தயாராக அப்படி சரியாக விராட்டி நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாரு. ஏதோ ஒரு முடிவில் இருந்திருக்கு. அப்படி சரி வரலனாக்க சாதகமாக வந்தால் இங்கே இருக்கோம், இல்லாட்டி வீட்டுக்கு நான் சரி சாதகம் வந்தால் வரும், வீட்டுக்கு போனாலும் போகலாம் அப்படிங்க. அவ்வளோ நாங்கள் அவ்வளோ அட்டாச்மெண்ட் எல்லோரும் இருந்தோம். ஏன் சொல்கிறேன்னா நம்மளோட நிலைமை அப்படி மைட் அஸ் வெல் அக்செப்ட். ஸோ போயிட்டு வெற்றி. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குழு போட்டு எம்ப்ளாயர்ஸ் குறைச்சி வச்சு, அப்புறம் மற்றவங்களை நம்மளை அதிகமாக்கி, அப்புறம் ஓட்டிபிள்ஸ் ஹோம், அப்புறம் ஸ்காலர்ஷிப் எல்லாமே பண்ணி அடுத்த பெர்மிட்ஸுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அது ஒன்று. அது துங்குவார். ரெண்டாவது வந்து ரொம்ப நாளைக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாங்க கூட்டுறவு சங்கம். 60 மே மாதம் பண்ணல கூட்டுறவு சங்கம் ரெஜிஸ்டர் ஆக போகுது. அதுக்கு முந்தி மறுபடியும் அம்மா தலைவர்கள் சொல்ல அது இஷ்டமே இல்லை. என்ன காரணமோ தெரியல. ஏன்னா அவங்களால சட்டசபையில் நமக்கு ஒரு
ஆதரவு கொடுக்க முடியல. சொல்லிட்டாங்க, சிலோவில் 2 இனம் தான் இருந்துச்சு, அவங்க பண்ணிக்கலாம், இங்கே 3 இருக்கு, அவங்கள நிலம் வாங்காதுன்னு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு இது பண்ணுங்க, எங்களால் முடியாது. அது வந்து அந்த தோட்ட கொண்டாட பிரச்சனை வந்தது இல்லை, அது யார் வாங்கிக்கலாம் சொன்னாங்க? இல்லை, அப்போ வந்து நம்ம அப்போ தான் இந்த கூட்டுற வேணும் வந்துச்சு, தனி கிடையாது. அப்போ அவங்கள 2-3 பேர் பெரிய தலைவர்கள் நம்மளோட இந்த மந்திரியாக இருந்தவங்க எதிர்த்துருக்காங்க. உங்களுக்கு சொல்லியிருக்காரு, இதை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது, யாரும் நிலம் வந்துட்டு நடக்காது இருந்துட்டாங்க. இப்போ சைனீஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், அவங்களுக்கு நம்ம போய் ஒரு சொத்து வாங்கினா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ துப்பு தான் ஓகே பண்ணார். துப்பு அதை ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் முதல் தோட்டம் கிணறு நம்ம தோட்டத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தோம். சொற்பொழில் என்ன சொன்னார்னாக்க, ஒரு உண்மையான ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி சிறுபான்மையர்கள் வந்து இவ்வளவு பெரிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு காரணம் இந்த ஜனநாயக நாடுன்னு சொன்னார். அதுக்கு நாம காட்டணும். ஸோ அது 2 அந்த மாதிரி பல இதில் நமக்கு ஆதரவாக இருந்திருக்கு கொடுத்துருக்குதான். அரசியல் வந்தபோது அவர் வந்து 70 அவர் பதவி கிடைக்கிறார். அப்போ சொன்னார், நான் உங்களோட வந்தவர்னால உங்களோடைய நானும் முடியலை அப்படின்னு கடிதம் கூட எழுதிட்டாங்க. கடிதம் எழுதி கொண்டே கொடுக்கணும். அவர் வீச்சு போட்டு சொன்னார், நீங்கள் 12 வருஷமாக கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கு வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ 2 பேசுகிறாங்க, ஒரு 2 தலைவர்கள் சேர்ந்து போட்டுருக்காங்க. இப்போ நீ விட்ட நான் இருக்கிற இதுவும் போயிடும், நீங்களும் 2 வருஷம் இருந்தார். இன்னும் உங்கள் கட்சி நீ பார்த்து வேலை வேண்டான்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ நான் நினச்சேன், நீங்கள் அது காரணமாக நான் போனான்னு நினச்சிட்டு. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் குடும்பத்துக்கு இல்லையா, அப்புறம் அப்படி அந்த மாதிரி பல இது அவர் உண்மையில் வந்து 90 வருடம். அப்புறம் 2 பட்டம் பாருங்க, துணுக்கம் ரொம்ப தன்மான ஜாஸ்தி, இருக்குன்னு வாங்க மாட்டாங்க. அதனால் பக்கத்துல அப்படின்னு கவலையே கிடையாது. டாக்டர் பட்டம் எங்கேயோட இது வந்து 69க்கு அப்புறம் இந்த இதெல்லாம் பல நடக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மலை வயிற்றையோட இதுலேயும் அந்த தஸ்பீரி போட்டுருவாங்க, ரொம்ப சாமி போடுற மாதிரி அதை போட்டுருவாங்க. நிலநகம் பண்ணாங்க. ஸோ இவர் வந்து சொன்னார், இந்த டாக்டர் இருக்காங்க, அது தூங்குலாம் பயன்படுத்திருக்காரு. ஏன்னா உருவாட்சி சொல்ற மாதிரி சும்மா உங்களுக்கு அவர் வந்து இப்போ கதகி ஷாஃபி இவங்க கொடுக்குறாரு, சீக்கிரமாக கொடுக்குறாரு. அதனால் அவருக்கு தான் இங்கே அட்மிஷன் பண்ண சொன்னார். முக்கியமான எனக்கு என்ன சொல்ல மாட்டேங்க, நான் இதுக்கு போக மாட்டேன், அவ்வளோ பார்க்க. அதனால் டாக்டரேட் மட்டும் வாங்கினேன், என்ன சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செய்வேன். அப்புறம் டாக்டர் படிச்சுட்டு ஆனால் அந்த இன்ஜினியர் போல அந்த இதில் தேசம் பேச்சு சந்தாதாரி சொல்லி அவர் கூட ரொம்ப ஜூனியரெல்லாம் பார்ப்பேன். அது 3வது. இது வந்து சுதந்திரான புதுசு போட்டு விடுங்க. போட்டாலும் போடாட்டி அழகாக தான் பார்த்தா எனிவே அப்போ என்ன பண்ணாங்க, 2 காரணம். சைனீஸ் கம்யூனிஸ்ட் இருந்ததுனால சமயத்தை போட்டிடுவாங்கன்னு வருது. நான் அவங்களுக்கு சமயத்தில் நம்பிக்கை இல்லைங்க.
ரொம்ப சீக்கிரமே துன்பட்டமும் கொடுத்துட்டாரு. அதன் பிறகு துன்பட்டம் வந்து எந்த காலகட்டத்தில் யாரால் கொடுக்கப்பட்டுச்சு? 1976 அது இருக்கு, அந்த படம் இருக்குது, அப்போயே கொடுத்தாரு. இவங்க வந்து 79 வரைஞ்சிட்டாங்க. அதுக்கும் முந்தி எக்ஸாக்ட் இயர் for you. Not 76 is already left the Congress. அதான் அப்போ வெளியே வந்த பிறகு துன்பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. பதியில் இருக்கும்போதே பட்டம் இருக்குது. ஓ. ஸோ ரொம்ப சீக்கிரம் கொடுத்தாரு. அவர் கூப்பிட்டு கொடுத்தாக்கா அவங்க வாங்கிக்குவாங்க, இல்லாட்டி வேறு யாருக்கிட்டையும் அவங்க எதுவும் வாங்கியிருந்திருக்கேன். இன்னொன்று அவருக்கு என்ன, ஆனால் 76னாக்கா அப்போ வந்துட்டு துங்கு பதவியில் இல்லைங்களே, அப்போ ஆல்ரெடி ரசாக் வந்துட்டாருங்களே. என்னங்க இல்லை 76 தான் அவருக்கு வந்துட்டு துன் பட்டம் கிடச்சிதுன்னு சொன்னாக்கா, அப்போ வந்து துங்கு வந்து பதவியில் இல்லை, துன் ரசாக் தான் இருந்தார். அப்போ அவரு வந்து பிஃபோர் 70. அப்படின்னா 70க்கு முன்புங்க. ஆமாம், 70க்கு முன்பே கிடச்சிருக்கணும். 70 மில்லியன் 80 அவங்க இல்லையே மறைஞ்சி. அதாங்க அவர் ஏன்னா 70 வந்து துங்கு வந்துட்டு பதவி விட்டு விலகுறாரு. அப்போ துன் ரசாக் வராருங்க. அப்போ அவர் துங்கு காலகட்டத்திலே கிடச்சிருந்துச்சுன்னா அப்போ 70க்கு முன்பே கிடச்சிருக்கணும். பார்க்கணும் 76 இருக்கும் சொன்னேன், இல்லை பரவாயில்ல. இந்த சோஷியல் வெல்ஃபேர் நாட்டிஸ் வந்து என்ன பண்ணாங்க, லண்டன்லேருந்து ஒருத்தர் வந்தார், ஒரு வெள்ளக்காரர். அவர் முந்தி கம்யூனிஸ்டாக இருந்து அதை விட்டுட்டார் கொள்கை அளவில். அதனால் அவருக்கு வந்து இந்த ஆன்டி கம்யூனிஸ்ட் வேலை பார்க்கறது ரொம்ப நிறைய தெரியும் அவருக்கு. அவர் வந்து சில அறிவுரைகள்லாம் கொடுத்துட்டு போனார். ரொம்ப ரொம்ப தெரியாது, ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். அதில் அவர் என்ன ஒன்று சொல்லியிருக்காருனாக்க, மக்களை வந்து திருப்பி சமயத்துக்கு போகிற எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்க அவங்க வந்து சைனீஸ் கம்யூனிஸ்ட் வழி போக மாட்டாங்க அப்படின்னு. அப்போ ஒரு அரசியல் தேவைன்னு வச்சுக்கலாம். ஆனால் அது நமக்கு நல்லது தான். ஏன்னா எல்லா கோயிலையும் எஸ்டேட் கோயில் கூட புதுப்பிக்கிறதுக்கு காசு, புது கோயிலுக்கு காசு, எல்லாத்துக்கும் இந்த சோஷியல் வெல்ஃபேர் நாட்டிஸ் போர்டு மூலம் தூக்கு நிறைய கொடுத்தாரு. ஓ, அதுக்கு அந்த இந்து கோயிலுங்களுக்கு. அதுக்கோட பின்னணி பார்த்தாக்கா அந்த கம்யூனிஸ்டோடைய தாக்கத்தை தடுப்பதற்காக அது பண்ணப்பட்டுச்சுங்க. பட் அது வந்து நமக்கு இன்டைரக்டாக அதுக்கு நம்ம சாதகமாக இருந்துச்சு. நிறைய புது கோயிலும் கட்டினாங்க, பழைய கோயில்கள் நிறைய புதுப்பிக்கிறதுலாம் காசு கொடுத்தாங்க. இன்னும் நிறைய இருக்குங்க. நம்ம அப்போ வந்து மாதர் பகுதியை கட்டிய மாதர் சங்கங்கள் நமக்கு 2 கதை சொல்கிறேன் ஷார்ட். ஒன்று வந்து நமது சுதந்திரம் அடைஞ்சு 10வது ஆண்டு சுதந்திரம் அடைஞ்ச போது அன்றைக்கி எப்படி இருந்ததோ அன்றைக்கி அப்படியே திருப்பி அதை பண்ணாங்க. அப்போ எல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு திரும்புகிற டைம் வந்து 1 மணி 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதெல்லாம் நடந்து போகிறோம். கூடிய வரைக்கும் துங்கோட கார் பின்னாலே போனோம். எல்லாருக்கும் ஒரு ஊகை. அவர் ஜலண்டாத்தோன்னு விட்டார். நாங்கள் இப்படி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் லேக் கார்டனில். அப்புறம் வெடிக்காலம் ஒரு 5:30 மணி இந்த தொழிலை முடிஞ்சு வர டைமுக்கு அவர் வீட்டுக்கு போனோம், ரெசிடென்சி. எப்போ மாம்பு அவரோட மனைவி அவர் புன்னகையோடு காத்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க முதல்ல பார்த்துட்டு பண்டிகைக்கு விஷ் பண்ணிவிட்டு அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, சம்பந்தன் உங்களை மாதிரி எங்கள் கட்சியில் இருந்தாங்கன்னாக்க இத்தனை விசுவாசத்தோடு நீங்கள் வரீங்களே, எங்கள் கட்சிக்காரங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அது ஒரு நல்ல இது. அப்புறம் மேலேருந்து அவர் வந்து தொழுகை முடிச்சு வந்தார். அப்புறம் இவங்க வந்து ஹாப்பி பர்த்டேக்க சொன்னாங்கன்னா, அப்புறம் ராத்திரி கொஞ்சம் ஓய்வு கிடைச்சதா தூக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் என்ன சொன்னார், ஹவு டு ஸ்லீப் சம்பந்தன். நான் அந்த கூட்டத்தை பார்த்தேன், சேர்த்துட்டு மக்களை பார்த்தேன், பல தரப்பு மக்கள். இவங்க நல்லா இருக்கணுமே நினச்சி நான் ராத்திரி கூட தொழில் பண்ணேன், தூக்கம் வரலன்ட்டு. எத்தனை ப்ராப்ளம் மனுஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இது எந்த வருடம் மறுபடியும் அது வந்து 57 10 67 67 நாங்கள் இருந்தோம் அந்த டைமில். அந்த மக்களோட உரையும் பார்த்தோம்.
எல்லா மக்களுங்க அப்போ இந்த ஒரு ஒருமைப்பாடு. அப்புறம் டுங்குவோட ரியாக்ஷன்லையும் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் அதில் எங்களுக்கும் பங்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கும் அப்படித்தான் இருந்தது அப்போ. அப்போ தான் 57 இது இன்னொரு இது பாருங்க. அவங்க அப்போ வெள்ளைக்காரங்க இன்னும் இருக்காங்க. நாளைக்கு தான் போகிறாங்க. எலிசபெத் மகாராணியோட அங்கிள் தானே வந்தார், டியூக் ஆஃப் கஸ்டர். அவங்க டாப்னாரோட தம்பி. அவர் தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அது என்னன்னு தெரியுது கையில் கொடுக்குறாரு. அவருக்கு வரும்போது அவங்க கொடியை எடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட பற்றுதல் பாருங்கள் நமக்கு இருக்கு அவங்களுக்கு. அதனால முதல் நாள் ராத்திரி 12 மணிக்கு நம்ம கொடியை எடுத்து காமிச்சிட்டோம். உங்களுக்கு விளங்குறது. அவங்க கொடி இறக்கினது முதல் நாள். இந்த டியூக் ஆஃப் கிளாஸ்டர் வந்த போது இல்லை, அந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. சரி முதல் நாள் என்னாச்சு, அவங்க கொடி இறங்கி கடைசியாக காட் சேவ் தி குயின் அர்த்தம் நம்ம தேசிய கீதம் பாடும்போது அவங்க கொடி இறக்கின போது மாயிக்கா அம்னோ எம்சிஐ யூத் செக்ஷன் வாங்கினாங்க. அந்த மாதிரி ஏற்பாடு அதெல்லாம் நம்ம எஸ்பி நாராயணசாமி அவர் இன்னும் இருக்காரு. அவர் மாயிக்கா சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ மாயிக்காவுக்கு ஒரு பங்கு அங்கே இருந்துச்சு. ஆனால் தூக்கு இறங்கி வந்தபோது அவங்க அம்னோ யூத் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறோன்னு டிலே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மணி 12 ஆச்சும் 12க்கு அந்த இது கிடைக்கல, அந்த சடங்கு நடக்கல. ஆனால் அதை பற்றி யாரும் சொல்லலை. ஆனால் அந்த கிளாக் டவர் பெண்ணு செஞ்சவரும் ஒரு இந்தியாக்காரர். அந்த நம்ம கிளாக் டவர் அது எவ்வளோ 12 வருஷம் சமீபத்தில் அவரோட கதை வந்து நம்ம பங்கு நிறைய. அதுக்கப்புறம் வந்து நமக்குன்னு ஒரு இந்த நாட்டு பிரிக்கிற மாதிரி ஒரு பெண்களோட இது கிடையாது. இவருக்கு என்னன்னாக்க ஒரு நாடு நல்லா சிறப்பாக வரணும்னா பெண்களுக்கு ஒரு இடம் இருக்கணும், பெண்களோட. அப்போ நான் அது நிறைய சம்மந்தப்பட்டிருந்தேன். இவர் மட்டும் ஒன்று சொல்லுவார், நீ பண்ணால் எல்லா சமூகத்துக்கும் சேர்ந்து செய்யணும், சும்மா இந்தியருக்கு மட்டும் செய்யக்கூடாது. ஐயோ டூ மச் சமையல் தெரியும். அப்புறம் அவர் சொல்லுவார், நீ தூக்கோட அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோ, அப்போ போய் பார்த்து என்னெல்லாம் வேணுமோ உதவி கேட்டுக்கன்னு. ஸோ அவரும் எனக்கு ப்ரீஃப் பண்ணார். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனாக்க என்னென்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். முக்கியமாக கிராம பகுதியில் இருக்கிற பெண்களுக்கு என்ன செய்யலாம், எப்படி அவர்கிட்ட சொன்னால் அவர் எதுவும் ஐடியாஸ் கொடுப்பாருன்னு. அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு என்னென்ன கேட்டுக்குவார். இல்லை நான் யார் எல்லாத்தையும் கேட்டுக்குவார். முதல்ல பொறுமையாக கேட்டுவிட்டு அப்புறம் இப்படி செய்யணும், யூ ஒன்ட் டைரக்ட் மீ, நீ இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாம்னு இன்டைரக்டாக தான் சொல்லுவேன். அதாவது நான் சொல்கிறதுக்குள்ள மதித்து அதுக்கு மேலே ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி எனக்கு பல முறை வாய்ப்பு கிடச்சிருந்தாங்க. அதனால் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பிறகு என்ன பண்ணுவார், எதுனாக்க துப்பான் தான் என் பக்கத்தில் உட்காரு, உனக்கு தான் விளங்குவோம் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். தட் வாஸ் ஹவு க்ளோஸ். அப்புறம் என்னாச்சு, அந்த 21வது மாயிக்காவோட வருஷப்பட்டு அப்போ தூண்டு என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் பொன்னாட்டை கொடுக்கக்கூடாதுன்னு தான் தூண்டு கொடுக்கணும்னு. அப்போ இந்தியாவில் சென்னையில் வந்து அவரோட கூட அண்ணாமலையில் படிச்சவர். அவர் இந்த ஹேண்டிகிராஃப்ட் செக்ஷனுக்கு அவர் வந்து தலைவராக இருந்தார். அப்போ இங்கேருந்து நம்ம வந்து கும்பராய அந்த பச்சை கலர் இந்த ப்ரோக்கேட் அந்த இதெல்லாம் நம்ம இங்கேருந்து அனுப்பினோம். அவர் அதுக்கு சரியாக பெரிய பொன்னாடை ஷூட் பண்ணார். அதை பார்த்தா எனக்கு தெரியும். அப்புறம் வந்து ஒரு தங்க தட்டு செஞ்சோம். அப்புறம் ஒரு ரோஸ்வுட் 7,000 வைக்கிறதுக்கு அதெல்லாம் செஞ்சு அந்த ஃபங்க்ஷன் இண்டோர் ஸ்டேடியமில் செஞ்சோம். அதெல்லாம் நல்லா சிறப்பாக இருந்தது. அப்போது இப்போ மெலாக்கால இருக்கார் ஸ்டான்ஃபோர்டில். அவர் வந்து எம்யூவில் மலையில் அவர் ஒரு நம்ம வம்சாவளி. ஆனால் எம்யூவில் தமிழுக்கு
மலாய் மொழிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருந்தார். அவர் தான் அந்த எம்சியாக இருந்து மலாயில் செஞ்சார். இப்போ மலாய்களில் இருக்கார். ஸோ அது ஒரு சிறப்பாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ரொம்ப சந்தோஷமாக மாவு புக்கு ஒரு இதுக்கு ஸ்லேண்டாக கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம மேலே அந்த விஸ்வாசம், நம்ம இது செஞ்சதுனால இல்லை, ஆனால் மாயிக்கானா நம்ம நம்பலாம். சின்ன கட்சின்றாலும் அந்த ஸ்ட்ரென்த், வி ஹேட் த ஸ்ட்ரென்த், நெகோஷியேட்டிவ் ஸ்ட்ரென்த். இதுக்கு என்ன நம்பிக்கைனாக்க, அடிச்சு கேட்டாக்க நமக்கு என்ன பவர் இருக்கு. வி கேன் பிகம் அன்பாப்புலர்னா டேவிட் எல்லாம் சாரி ஏன்னா ரொம்ப எதிர்த்து போனாக்க அவர் கொஞ்சம் அலர்ஜி ஆகிடும். அதனால் நம்ம வந்து அணுகிற முறை ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா அணுகினா எல்லாம் கிடைக்கும். அது சில பேர் நினைக்கிறாங்க நல்லெண்ணம்னு சொல்லி. நான் சொன்னேன் நல்லெண்ணங்கிற போர்வேலை ஒழிச்சிட்டு கோட்டையாக இருக்கு. அது கோழைத்தனம் இல்லை, அணுகுமுறை. அணுகுமுறையால பல இது நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்கியிருக்கோம். நான் அதுதான் இப்போ கூட சில பேர் சொல்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அல்லது ஒரு அதிருப்தி என்னன்னு சொன்னாக்கா, அந்த காலத்தில் நம்ம துன் அவர்களுக்கும் துங்கு அவர்களுக்கும் இருந்த இந்த மிக நெருங்கிய உறவுனால தான் துன் வந்து எதையுமே வந்துட்டு வலியுறுத்தி கேட்கல. சில விஷயங்களை வந்துட்டு நம்ம ஏன்னா நீங்கள் கூட சொன்னீங்க, அதாவது அந்த காலத்திலேயே கூட சில அம்னோவை சேர்ந்த சில பேர் வந்துட்டு மாயிக்காவுக்கு கொடுப்பதற்கோ இந்திய சமுதாயத்திற்கு சில உரிமைகளை கொடுப்பதற்கோ சலுகைகளை கொடுப்பதற்கு வந்துட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த வகையில் வந்துட்டு துன் வந்துட்டு இதை நீண்ட கால அடிப்படையில் வேறு வகையான பிரச்சனைலாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது சிந்தித்து சில விஷயங்களை அப்பொழுதே எழுத்துப்பூர்வமாக கேட்டிருக்கலாம். அவர் கேட்காம விட்டுறதுக்கு காரணம் இவர்கள்ட்ட இருவருக்கும் இருந்த நட்புறவு அடிப்படையில் அதை விட்டு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு சொன்ன அவர் என்கிட்ட சொன்ன முறையாக சொல்கிறேன்னு. இந்த நாங்கள் 56 அந்த டைமில் தான் எங்களுக்கு அவரே சொன்னார். என் காதலையும் பரவலாக கேட்டுச்சு. அந்த முதல் டெலிகேஷன் போனாங்க இல்லையா, மாதிரி பேரக தூக்கு, அந்த இதில் இவர் போகல. இது 55ஆம் ஆண்டுங்களா? 55ங்க. இவர் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக வந்தாச்சு. ஆனால் இவர் போகல. அப்போ இவர் அடிச்சு கேட்கல, இவர் வந்து பூந்து போயிருக்கணும். அதனால இந்தியர்களோட உரிமை வீணாக போயிடுச்சு, இவர் கேட்க தெரியல, மாயிக்கா வித்துட்டார் அப்படின்னு. ஜஸ்ட் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். ஸோ நான் கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் சொன்னார், நம்ம ஒரு கொள்கையாக உள்ளவங்க, நம்மளுக்கு வந்து வேறு ப்ராப்பர் பார்ட்டி, அவங்க நம்மளை அடிக்கலை. நீ தோல்மை அணிந்துட்டிங்கன்னா ஒரு கொள்கைக்காரவங்க எனக்கு ஒரு பெருமை இருக்குது, தற்பெருமை இருக்குது. அவர் கூப்பிடாத பட்சத்தில் நான் வந்து ரெடிங் வாண்ட் டு புஷ் மை செல்ஃப். நான் முதல்ல நாங்கள் பழகிக்கிறோம். அப்போ தான் இந்த இதில் நான் வந்து அவரை என்னை நம்புகிற மாதிரி செய்கிறேன்னா அடுத்த வாட்டி எனக்கு வந்து கூட இது கிடைக்கும், பார்கெனிங் பவர் கிடைக்கும். அதனால நான் போகிறேன். இதில் தப்பு இருந்தாக்கா நான் வந்து அதை ஃபீல் பண்ணிக்கிறேன். மீன் ஹி டிட் வாட் வாஸ் ரைட் ஃபார் ஹிம். எப்போ அவர் அப்படி தான் செய்வார். அது மூலம் ஐ மீன் டு டீட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ கூட ஒரு பேச்சு இருக்குது, டீக்ளாசிஃபைட் மெட்டீரியல் பார்த்தாக்க துன் சிவசேனியும் சம்பந்தனையும் அவர் ஏமாற்றிட்டாரு. ஆமாம், அப்படின்னு ஒரு ஐ மீன் இது சொல்கிறவங்க அந்த நாங்கள் கேட்டோம், டீக்ளாசிஃபைடு என்ன காமிங்க பார்ப்போம், காட்ட மாட்டேங்கிறாங்க. அண்ட் தென் இந்த சொன்னவங்களை பாருங்க, அவங்களுக்குள்ள ஏன் ஒருமைப்பாடுல அந்த இந்த டைமில் திருப்பி நான் எங்கேருந்தோ போகிறேன், எல்லாம் சேர்ந்தது. அப்போ அந்த சேர்ந்ததை வந்து வச்சு முன்னால் போக முடியலையே. அப்போ நம்மளுக்கு ஆரம்பத்தில் எவ்வளோ சிரமங்கள் இருந்தது. கட்சி அளவில் மீட்டிங், கட்சிக்குள்ளே பல இது இருக்கும். அதுக்கும் வந்து நேஷனல் கவுன்சில், எம்சிஏ, எம்ஐசி, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே போய் இது பண்ணிவிட்டு கேபினெட் லெவல், அதெல்லாம் அப்போது ஒருத்தருக்கு சமரசமும் புரிஞ்சுக்கிறாங்க. இதில் நம்ம கட்சிக்குள்ளேயே பரவி போச்சு. அப்புறம் நம்ம
எம்ஐசியில் வந்து வருஷம் ஆண்டு கூட்டம் அது தலைவருக்கு தெரியல. இன்னும் ஹவு எத்தனை நேரம் வேஸ்ட் ஆகுது. இல்லை பணம் வேறு, அப்போ பணமே கிடையாது. டெலிகேட் ஃபீ வந்து ரெண்டு வள்ளி, ஆனுவல் ஃபீ வந்து 1 வள்ளி, 3 வள்ளி வச்சு கட்சி டெலிகேட்ஸ் கிடையாது. என்ன அதனால தான் நம்ம தாத்தா வச்சுட்டு வந்துட்டோம். சரி தாத்தா வச்சு வேறு ஒன்றும் சொத்து கிடையாது. அப்போ வந்து மந்த்லியாக இருந்து சொத்து சேர்க்க முடியாது. இதெல்லாம் டூ மச் ஐடியலிசம் போடுங்க, டூ மச் சொல்ல முடியாது, இருக்க வேண்டியது தான். அப்படி இருந்தாக்க வேறு யாரும் நமக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்தாலோடைய இந்த 10 ரோட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வேறு எண்ணம். நான் என்ன சொல்ல மாட்டேன், அவங்க வந்து நமக்கு பணம் கொடுக்குற மாதிரி இல்லை. அப்போ வந்து இந்தியாவுக்கு நிறைய பிளாக் அண்ட் போயிட்டுருந்தாங்க இருக்கிற சூழ்நிலை. நம்ம பணக்காரங்களே எஸ்டேட் தொழிலாளருக்கு இவர் என்னமோ செய்கிறாரு போர்டுக்காக, நாங்கள் ஏன் பண்ணோம்? எஸ்டேட் தொழிலாளர் தோட்டக்காரன் காங்கிரஸுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்? ஆனால் அவங்கள வந்து உயர்த்தி அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுத்தப்புறம் சமமாக மற்ற கட்சியோட நமக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சிது. அது வேகமாக வேலை பார்க்குறோம். மற்ற கூட்டங்களோட ஒரு நாளைக்கு 5 கடை 6 கடை 7 கடை நம்ம கார் நம்ம வசதி எல்லாம். வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் பண்ண 2 ஆகும். அப்புறம் மற்ற கூட்டமே தாங்க வாழ்க்கை. முடிய ஒழுங்காக வச்சுக்கணும். ஸோ இது யாருக்கு புரியுங்க? அதில் இறங்கி பண்ணிட்டவங்களுக்கு தான் புரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த வருஷம் தலைமைத்துவத்துக்கு தேவையினால் பிடிக்காதவங்க வந்து நிற்பாங்க. அவங்களால அந்த பதவி கிடைச்சோடனே வேலை செய்ய முடியுமான்றது ஒரு சந்தேகம். பட் அது நிற்பாங்க. அதுக்கு இண்டிபெண்ட்டாக ஒரு எலெக்ஷன் கமிட்டி போட்டு செஞ்சு அப்புறம் அதே டைமில் மற்ற வேலையை நடக்கணும் பாருங்க. அப்புறம் இன்னொரு பிரச்சனை கொண்டு வந்தாங்க, இது குழப்பத்துக்கு. அவங்க நினைக்கல இவர் கோலம் வருவார், மந்திரி பதவி கிடைக்கணும், யாரும் நினைக்கல. அவங்க நினச்சாங்க அவரை மேனிப்புலேட் பண்ணலாம், பணம் நிறைய வச்சுருக்காரு, கூட்டிகிட்டு வந்தார். பட் அங்கே வந்த அப்புறம் அவர் சொந்த கொள்கை இருக்குது. அவர் வந்து நாட்டு கொள்கைக்கு சரியாக போவார்னு இவங்க வந்து மேனிப்புலேட் பண்ண முடியல. அதுதான் கோபம், வேறு ஒன்றும் இல்லை. கொள்கை அளவில் ஒரு கோபமும் இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு அவசரத்துக்கு நம்மளோட ஃபண்ட்ஸ் தான் போடணும், வேறு வழி இல்லை. ஆனால் சரித்திரம் வந்து வரலாறு வேகமாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அவர்கிட்ட எதுவும் சொன்னது இல்லையா, பதவி விட்டுட்டு வந்துடுங்க ரொம்ப? சொன்னதில்லை, அதை பற்றி நினைக்கவே இல்லை நான். என்ன பணம் செலவழிக்கிறாங்க, ஏன் செலவழிக்கிறான்னு கேட்கணும்னு தோணுது. ஏன்னா வேறு வழி இல்லை பாருங்கள். தட் கோ ஆன். அண்ட் நம்ம சேர்ந்து தான் மாய்க்கா சேர்ந்த அப்புறம் தான் சுதந்திரமே கழிச்சிது. அது நம்ம மறக்கக்கூடாது. மற்ற 2 கட்சி வந்தபோது அவன் தயங்கினான். அப்புறம் இன்னொரு வரலாறு பாருங்க, துக்கு வந்து ஒரு எந்த இடத்துல நிற்கிறாரு, கீழே இருந்து நிறைய மக்கள் வந்து இது பண்ணுறாங்க, ஆரவாரம் பண்ணி அவரை சீர் பண்ணுறாங்க. அது வெடிக்காலம் ஒரு சொப்பனாச்சு அவருக்கு. அவர் போய் சொல்கிறாரு, அது யார்கிட்ட பண்ணுறாரு, சிட்டி ஹஸ்மாவோட சிட்டி ஹஸ்மாவோட தப்பனார். அப்போ எல்லாருக்கும் ஒரு பெரியவர் மாமட்டரி இமிகிரேஷன் ஹெட் வந்தார். அவர் கேட்டிருக்காரு, காலையில் வெடிக்காலம் பண்ணுற சொப்பனம் பழிக்கும்னு சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் சொல்லியிருக்காரு, நீ முதலாவது அஜ்மீரில் இருக்கிற இந்த மொயின் சிஷ்டியோட தர்காவில் போய் வெள்ளிக்கிழமை கும்பிட்றேன்னு வேண்டியோ நியாட் பண்ணியோ, அப்புறம் நீ போய் கேளு, இப்போ வந்து 59 சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ இங்கே என்ன 2-3 மத தலைவர்கள்கிட்ட கேட்டுக்கோ. அப்புறம் இங்கிலாந்து போய் கொலோனியல் செக்ரட்டரி பார்த்து 57 ஷிஃப்ட் பண்ணுறது. இல்லாட்டா அது கூட இந்த 3 இனத்தொழிலை கழிச்சுருவாங்க அவங்க கேள்வி. சொத்துக்கும் அதை நியாட் பண்ணிவிட்டு இதுக்கு போகிறாரு. அவங்க அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல, லிட்டில்டன் போல இருக்கு. அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறான்.
அவனுக்கு இஷ்டம் இல்லை இந்த டேட்டை மாற்ற. அதாவது August 31st 59 சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் லேட்டாக தானே லா படித்தார் துங்கு. அப்போ லார்ட் ஆக்மோர்னு ஒருத்தர் அவர் கூட படிக்கிறாரு. ஸோ லார்டானவங்க அங்கே அப்பர் ஹவுஸில் தானே இருப்பாங்க பார்லிமெண்ட்டில். அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு ரூம் இருக்குது, அப்பர் ஹவுஸ் மெம்பர், நீ அந்த ரூம் உபயோகிச்சுக்கோ, நான் பார்லிமெண்ட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் வந்து உன்னை பார்க்க சொல்கிறேன், நீ லாபி பண்ணு, அப்புறம் என்ன அது பார்ப்போம் அப்படின்னு. ஸோ துங்கு இஸ் வெரி குட். அந்த மாதிரிலாம் ஒரு நல்லா அழகாக எடுத்து சொல்கிறாரு இந்த மாதிரி. உடனே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொலோனியல் செக்ரட்டரிகிட்ட போய், ஏன் அவரை தொந்தரவு பண்ணுற, இந்த டேட்டை மாற்று, அவர் இங்கேருந்து போகிறது நல்ல செய்தியோடு போட்டோம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி தான் 57 ஆச்சு. 57 August 31st ஆச்சு. அப்போது அந்த தர்காக்கு போகணுமே, அதுக்குள்ளே ப்ரைம் மினிஸ்டர் ஆச்சு. ஒரு ஊரோட ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அதனால நினச்ச நேரம் போக முடியாது, இந்தியாவுக்கு ஸ்டேட் விசிட்டில் தான் போக முடியும். இவர் என்ன ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு, பாகிஸ்தான் சும்மா இருக்குமா, பாகிஸ்தான் என்ன சொல்லிச்சுனாக்கா, ஓ நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் மினிஸ்டர், இந்த ப்ரைம் மினிஸ்டர் முதல்ல இங்கே தான் வரணும். அது மட்டும் சொல்லலை, அந்த டான் பேப்பர் ஒரு பேப்பர், அதோட ரியாக்ஷனரி, அது என்ன எழுதிச்சுனாக்கா, இவருக்கு ஒரு இந்தியன் மினிஸ்டர் இருக்கார், அவர் எப்போ பார்த்தாலும் இந்தியன் ட்ரெஸ் போடுறாரு, அவர் இந்தியாக்காரரா மலைக்காரரான்னு கேட்கும். மலேசியா அப்போ மலையா விசுவாசமும் இருக்குது, இந்தியாவுக்கு விசுவாசமானு ஒரு கேள்வி கேட்டாங்க. இது வரலாறு இருக்காது. உடனே துங்கு என்ன பண்ணார், இவன் என்ன கேள்வி கேட்கறதுக்கு, நான் வந்து பாகிஸ்தானி மாதிரி இல்லை, எங்கள் ஊரில் வந்து எங்கள் இது வேறு, அதனால் நான் போகும்போது நீ இந்தியன் ட்ரெஸ் போட்டுட்டு என்னோட மினிஸ்டர் இன் அட்டெண்டன்ஸில் வந்து இவரை கூட்டின்னு பண்ணார். அப்போ பாகிஸ்தானில் இவங்கெல்லாம் போட்டில் வந்தாங்க. துங்குஸ் ஒய்ஃப் அண்ட் 3 other அவர் சிஸ்டர், அந்த ஜென்ரலோட ஒய்ஃப், கசன், அவளோட நீஸ், நான், இன்னொரு அவரோட 5 பேர் லேடிஸ். நாங்கள் ஃப்ளைட்டில் போனோம். அவங்கெல்லாம் they took கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக 5 நாள் வந்துச்சு. இறங்குற போதே இவர் அந்த கதை தீபாவையும் ரிப்போர்ட் சொன்னார். போயிட்டு அங்கே எல்லாம் சொன்னார், நான் இசட் வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாகிஸ்தான், எங்களோட கொள்கை வேறுன்னு அதை காமிச்சிட்டாரு. அப்போ இவரை தான் கூட்டின்னு போனார். அப்போ நான் ஸோ ராஜஸ்தானில் அஜ்மீர். இப்போ நீங்கள் சாரியில் தான் போனீங்க? சேலையில் தான் சாரி தான், எப்போவுமே சாரி தான். ராஜஸ்தான்னாக்க ஜெய்ப்பூர்லேருந்து கார், ரொம்ப நல்ல அழகான இடம். அந்த கதை என்னென்னாக்கா, அவர் வந்து அப்போ அந்த சமயத்தில் வந்து அவங்க பிரைம் மினிஸ்டர் ஒரு ஜின்னாங்களா? அப்போ பாகிஸ்தானில் பிரைம் மினிஸ்டர் வந்து ஜின்னா தான் பிரதமர். அப்போ யார் இறந்து போயிட்டு, இவர் அயூப் கான் மிலிட்ரி ஆயிடுச்சு. அயூப் கான் தான் அவர் நல்லா பார்த்து. அப்போ எந்த வருஷம் ஞாபகம் இருக்குங்களா? 62 62. அப்போ வந்து சைனா இந்தியாவை தாக்குச்சுல்ல அந்த வருஷம். ஸோ அஜ்மீர் போயிட்டான். அஜ்மீரில் வந்து அந்த யாரோட தர்கா, அவரோட ஃபேமஸ் சூஃபி, ஈரான்லேருந்து எங்கேருந்தோ வந்தார், யாருக்கும் தெரியாது எங்கேருந்து வந்தார், எங்கே போனாருன்னு. பட் அவருக்கு நிறைய சக்தி. அவங்க சொல்கிறாங்க, அவரோட அன்பான சக்தினால ஒரு 2 மில்லியன் பேர் வந்து சூஃபியாக சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. பட்டு அந்த தர்காவில் வெள்ளிக்கிழமை தொழுகை. அங்கே என்ன பண்ணுவாங்க, பெண்களுக்கும் இடம் இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. ஸோ இடது புறம் நாங்கள் உட்காருவோம், வலது புறம். துங்குக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இடம். 3 நாள் தங்கினாங்க அங்கே. 3 நாளும் தொழுகை போனோம் அவரோட. கடைசியில் இந்த தஸ்பி ஒரு மேலே போடுறது எங்களுக்கும் கொடுத்தாங்க. ஸோ வி ஆல்சோ காட் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், எங்கெல்லாமோ பிளான் போட்டு வெள்ளக்காரங்க கட்டி இப்படி வந்து அவரை நியாட் பண்ணி அதை நாங்களும் கண்டுட்டு, அவருக்கு ரொம்ப பிரியம் துன் மேலே. ஏதோ ஒரு முடிவு பண்ணாக்க அவர் ஒரு மெச்சூர் மினிஸ்டராக தான் வச்சுக்கிறார். ஈவன் சாடோன் சம் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அந்த அந்த அன்பளை வச்சுக்க மாட்டார். இப்போ இவருக்கும் துங்குக்கும் இருந்த நட்புறவும் தான்சி சுயின்
அந்த சமயத்தில் இந்த மாசிசா தலைவருங்க ம் தான்சியூசின்னு இருக்காங்களே, அவருக்கும் துங்குக்கும் இருந்த உறவுக்கும் துண்ணுக்கும் துங்குக்கும் இருந்த உறவையும் எப்படி பார்க்குறீங்கம்மா? அவங்க இன்னும் நெருக்கமாக இருந்தாங்களா, இல்லை இவர் மட்டும்தான் நெருக்கமாக இருந்தாங்களா? சேம். அப்போ அவரும் நெருக்கமாக தான் இருந்திருக்காருங்க. தான்சியூசின்னு கூட சூசன் வந்து சூசனையும் நம்ம துணியும் பார்த்தா இன்டெகிரிட்டி, அதாவது இந்த பண விஷயத்தில் நியாயமாக நாணயம், ரெண்டு பேருமே அவரும் தொட மாட்டார் இவரும் தொட மாட்டார். ஸோ தட் வே ஒரு ஒருமைப்பாடு. சூசன் சம்டைம்ஸ் கேன் பி வெரி டிஃபிகல்ட். அது காசு கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன் தான். அதனால பல ப்ராஜெக்டை நிறுத்தி வச்சுருக்காரு. சுப்பாங் ஏர்போர்ட்டில் வந்து அப்போது அது எந்த ஃப்ளைட்டு, அது ஒரு புது ஃப்ளைட் வந்தது. அதுக்கு வந்து ஏர்போர்ட் கொஞ்சம் விரிவு பண்ணணும். ஐயா விரிவு பண்ணால் இப்போ இவ்வளோ தூரம் கட்டுறோம், அது வந்து விரிவு பண்ணால் இந்த காசு வட்டியும் அதையும் சேர்த்துடலான்னு கொடுக்கவே மாட்டேன். இதை போதும், இவ்வளோ போதும். இஸ் லைக் தட். அதாவது இந்த பழங்காலத்து இந்த வீட்டு மனுஷன் இங்கே காசு இருக்கிற மாதிரி அதுக்கிட்ட காசு போல விழுகிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து ரப்பர் காசு தானே ஆரம்பத்தில். அப்போ இன்னும் பாமாயில் கூட இல்லை. அதனால் அவர் ரொம்ப அதுக்கப்புறம் அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் பாருங்கள், நான் என்ன பேர் சொல்லுவேன், அவங்க கையில் போனப்புறம் நஷ்டம் தானே. அவருக்கு அப்புறம் வந்தவர் என்ன பண்ணார், இதெல்லாம் வந்து ஆஃபீஸை சரி பண்ண $2 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணார். ஏற்கனவே இந்த ஆஃபீஸ் அவருக்கு பத்தலை. அப்புறம் என்ன பண்ணார், மாபெரும் தவறு, விஷயத்தை தெரிஞ்சுக்காத சிங்கப்பூர் கவர்மெண்ட் போய் அட்டாக் பண்ணார். அவங்க என்ன பண்ணாங்க, இவரோட வீக்னஸ் ஒன்று கண்டுபிடிச்சி அவரையே எம்பரஸ் பண்ணார். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் யூ தி டீடைல்ஸ். அந்த மாதிரி அவர் யூசன் இருந்த மாதிரி தி பெஸ்ட். இப்போ துங்கு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, தனிப்பட்ட முறையில் உங்கள் வீட்டுக்கெலாம் வந்து அப்போ வந்து இந்த கேபினெட் மீட்டிங் புதன்கிழமை. ஸோ புதன்கிழமை வந்து ஒவ்வொரு மினிஸ்டர் வீட்டுக்கு சர்க்குலேட் பண்ணுவாங்க. சாப்பாடு இதுக்கப்புறம் அந்த கேபினெட் மீட்டிங்க்கு அப்புறம். ஸோ நம்ம வீட்டில் இலை சாப்பாடு என்ன நான் அவங்களுக்கு பிடிச்சது. ஸோ ஒரு டைமில் சைவமாக தான் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் அவருக்கு பிடிச்சது சர்வ் பண்ணுவாங்க. லைக்ஸ் வருவார். ஓகே ஓகேங்க. அப்புறம் வந்து அந்த இது தொகுப்பு எங்கள் தான் பார்லிமெண்ட் கட்டுறவரை அடிக்கடி பார்ப்போம், கிட்டக்கு தானே. அண்ட் நாங்கள் முதல்ல வந்து ஒரு அந்த இனிமேட் ரோடில் சின்ன வீடு, மாடர்ன் ஹவுசஸ். இந்த பை த டைம் இடம் பத்தில் அந்த புதுசாக எம்சிஎஸ் நிறைய ஆஃபீஸர்ஸ், லோக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்க. அதனால அந்த மாதிரி வீட்டில் தான் நாங்கள் முதல்ல இருந்தோம். ரெண்டல் எல்லாம் கட்டிகிட்டு இருந்தோம். ரெண்டல், எலக்ட்ரிக் காசு எல்லாம் கட்டிகிட்டு இருந்தோம். வருமானம் 2000 வரைக்கும் தான். அப்போ சம்பளங்களா இப்போ பாருங்க, அதுக்குள்ளே சமாளிக்கணும். சரிம்மா, இந்த 1950ஆம் ஆண்டுகளுக்கு மேல் வந்து இந்த தோட்ட துண்டாடல் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை உருவானுச்சுங்க. அப்போ அந்த சமயத்தில் துன் அவர்களுக்கு வந்துட்டு இந்த நிலநிதி கூட்டுறவு சங்கம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி தோன்றுச்சுங்க அவருக்கு? மார்ச் மாதம் 57ஆம் வருஷம் திருப்பத்தூர்லேருந்து திருப்பராய்த்துறையிலேருந்து சுவாமி சித்வானந்தன் ஒரு ராமகிருஷ்ண மிஷன், தமிழில் ரொம்ப நல்லா பேசுவார். அவர் வந்தார் இந்த ஊருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து என்னோட ஆசிரமத்துக்கு நான் பணம் தேட வந்தேன். சுதந்திரம் வரும் தருவாயில் நம்ம தமிழ் சமூகம் எப்படி என்ன நிலையில் இருக்குதுன்னு பார்க்க தான் வந்தேன். ஆனால் ஒன்று தான் எனக்கு தெரியுது, ஏசியா கண்டத்துலேருந்து 2 சமூகம் வந்தது. ஏழ்மையில் வந்தாங்க. ஒருத்தர் 2 பேரும் தொழிலாளர்களிடம் தான் வந்தாங்க. ஆனால் ஒரு இனம் வந்து அந்த நிலைமையிலையும் காசு சேர்த்து நிலம் வாங்கி இப்போ நல்லா நிறையா இந்த ஊரில் இருக்காங்க. இன்னொரு சமூகம் வந்து
தோட்டப்புறத்தில் அவங்க எப்படி வந்தாங்களோ அப்படியே இருக்காங்க. மாறுதல்னு எந்த காற்று அடித்தாலும் அவங்களால சமாளிக்க முடியல. அந்த மாறுதல்ங்கிற காற்று ரொம்ப அழகாக பாய்ச்சது. அப்புறம் சொன்னார், ஒரு ஏழை சமூகம் நல்லா வரணும்னா கம்யூனிசம்னாக்க பணக்காரர்களை கொலை பண்ணிட்டாங்க, அது வந்து தர்மம் இல்லை. ஆனால் நீங்களும் என்ன செய்யலாம், உங்கள் பணத்தை வந்து கூட்டுறவு முறையில் சேர்த்து அது மற்ற சமூகம் மாதிரி நிலம் வாங்கி நிலையாக இருக்கலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ இவங்கெல்லாம் பிஸி 57 கண்டிப்பாக நல்ல நல்ல நல்லா சொன்னார், நல்லா சொன்னார். அவரோட அண்ணன் வந்து மீனாட்சி சுந்தரம் என்ன பண்ணாரு, நாடூட் மாத்தாங்களோ ஒரு சின்ன போட்டு ஆரம்பிச்சு பார்த்தாரு. அங்கே தெரிஞ்சவங்க வச்சு அவ்வளோதான். நேஷ்னல் அளவில் ஒன்றும் இல்லை. 59ஆம் வருஷம் ஆகஸ்ட் 19 நம்ம முதல் தேசிய தேர்தல். எங்கெல்லாம் இந்தியன் ஓட்டு இருந்துக்கோ இவங்க தான் போக வேண்டியிருக்கு. போன போது செப்ரம்பரையெல்லாம் பெரிய பெரிய தோட்டம், அங்கெல்லாம் போயிட்டு எலெக்ஷன் ஜெயித்த பிறகு திருப்பி போகிறாங்க. நன்றி சொல்லி அங்கே எதுவும் சொல்லியிருந்தாக்கா அந்த இதெல்லாம் செய்து கொடுக்குறாங்க. தோட்டமே இல்லை, தோட்டமே இல்லை, ஆளுங்களே காணது போயிட்டாங்க. உண்மையில் இவங்க திரும்பி வந்துட்டு சொன்னாங்க 2 கேள்வி. எங்கே போனாங்க நம்ம மக்கள்? இப்போ மக்கள் தான். நான் யார் சார்பில் பார்த்துட்டு இருக்கேன், தினம் இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் யார் சார்பில் மாதிரியாக இருக்கேன், மக்களே இல்லையே, மக்களே இல்லையே. வந்து உட்காந்து சிந்திச்சு விவேகானந்தர் வந்து பவர் ஆஃப் மைண்ட்னு சொல்கிறதுல எண்ணத்தோட திண்மை, அந்த இது மாதிரி அதையே நினச்சி 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 சித்பானந்தர் சொல்லிட்டு போனார். அந்த மாதிரி ஒரு முறையை நான் பின்பற்றலாமா? நான் சொல்கிறேன், நீங்கள் எது செஞ்சாலும் நல்லா செய்வீங்க. அவர் சொன்னது எனக்கும் புரிஞ்சுது. அப்புறம் தான் என்ன பண்ணார், அவரே கார் எடுத்துட்டு இருந்த இந்திய தலைவர்கள்லாம் ஸ்டேட் யூனியன் எல்லாரையும் இப்போ நேரையே பார்த்து சொன்னார், நீங்கள் போர்டில் என்ன பதவி வேணாலும் எடுத்துக்கோங்க, இது வந்து நம்ம சமூகத்தோட பிரச்சனை, நான் இருக்கேன்னு கவலை, நான் எந்த பதவியும் எடுத்துக்கிறேன், ஆனால் என்னால் செல்வாக்கு அவங்களுக்கு அப்படின்ட்டேன், வாங்க எல்லாம் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு. அவங்க வர பிரியப்பட்டார். யாருங்க? மற்றவங்கெல்லாம் NFW யாருமே இஷ்டப்படல. முதலாவது ஐ டோன்ட் திங்க் இதை பற்றி அவங்க தீவிரமாக நினைக்க. ரெண்டாவது இவர் இருக்கிற அலர்ஜி. அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, மாயக்கால் சம்மந்தப்பட்டால் நாங்கள் வரமாட்டோன்ட்டாங்க. சரி வந்து கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டோட தொடர்பு வச்சு அவங்க ஏற்பாடு பண்ண போர்டில் கூட 2 பேர் எஸ்டேட் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு அந்த டைரக்டர் இது வரணும், எக்ஸ்பீரியன்ஸ் வரணுன்ட்டு அவங்களையும் போட்டாங்க. 15 பேர் போர்டு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இதில் வந்து நான் வந்து எக்ஸிக்யூட்டிவாக இருக்க மாட்டேன், அதனால் நான் வந்து அதை தலையிடுற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு நல்லா தெரிஞ்ச இந்தியர், அவர் பப்ளிக் அசைனி வந்து ரிட்டையர் பண்ணவர், நல்லா படித்தவர், அண்ட் எல்லாருக்கும் தெரியும் அவர் ரொம்ப நியாயமாக நாணயமானவர். அவரை முதல் சேர்மனை போட்டாங்க. அவர் யாருங்க? சேர்மன் ஆஃப் த போர்ட் கோவிந்த் சாமிங்க. அப்புறம் கோஆப் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் நீங்கள் அவரும் இருந்தார், இவங்களுக்கு வழிகாட்டு. அப்போ கோஆப் காலேஜில் தான் மே மாதம் 14ஆம் தேதி இதாச்சு, ரெஜிஸ்டர் ஆச்சு. அதுக்கு முந்தி இவங்க போட்ட பிளான் என்னன்னாக்க, சாதாரண தொழிலாளர் வந்து மாதத்துக்கு 10 வழி ஷேர் கேபிட்டல், அது வந்து 3 கப் காஃபியோ ஏதோ கணக்கு பார்த்தாக்கா அதே 10 வழி வரும். அது போகும், அது வேண்டாம் நமக்கு, அதை தியாகம் பண்ணிட்டு 10 வழி, 10 மாதம் 10 வழி, 100 வழி. அது சுலபமாக அவங்க கட்டலாம். ஒரு ஷேர் 100 வழி கட்டிட்டு ஈவன் சைட் அவர் என்ன சொன்னார்னாக்கா, எத்தனையோ வழி ஒரு மாதம் சேர்த்தாக்க 1,00,000 வழி கூட சேர்க்கலாம். ஒரு எண்ணங்கள். அப்புறம் வந்து ஆரம்பித்தாங்க அந்த ஐடியாவை.
ஆரம்பித்தாக்க கூட்டு ஷேரு அது NUPWP சில்ட்ரன் ஷேரு ஒன்றுமே வித்தியாசமே மக்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு இது பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பித்து கூட்டு சங்கம் இது அந்த ஃபார்ம்ஸ் அதுக்கு தேவையெல்லாம் ஃப்ரீயாக எடுத்துருந்தேன். அப்போ கூட்டுறவு சங்கத்தில் முதல் கிடையாது. அப்போ இவங்க காடி தான் மந்திரி சபை வேலையை முடிச்சுட்டு ராவ போவாங்க. அப்போ கொஞ்சம் அசதியாக இருக்கிறது அங்கே உள்ளவங்க கூட்டிகிட்டு போவாங்கன்னா அந்த எஸ்டேட் மாரியம்மன் கோயில் போவாங்கன்னா போய் இவர் சொல்லியிருக்காரு, அந்த நிலப்படியில் வச்சு விழுந்து கும்பிடுறது ஒரு புதுசாக ஒரு வேகம் வருமா. இப்போ எஸ்டேட் மாரியம்மன் கோயிலோட சக்தியை பாருங்கள், நமக்கு இருக்கிற நம்பிக்கையோட சக்தி. அப்புறம் மக்களுக்கு அதை புரிய வச்சு மயக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து கட்சி கூட்டம் போல அந்த அப்புறம் அண்ணார் வந்து ஒரு ஹேண்ட் மைக் வாங்கி கொடுத்தாங்க. நான் சொல்லுவாங்க மருந்து வைக்கிற மாதிரி எஸ்டேட்டாக போய் இந்த ஹேண்ட் மைக் வச்சு இருக்கு ஆஃபீஸில் இங்கே அந்த மைக்கை வச்சு ஆரம்பத்தில் ஷேர் கேபிட்டல்னா என்னன்னு தெரியல. அப்புறம் கேட்டால் இப்போ இது என்ன முதல்ல செப்டாங் பையன் தானே இதாச்சு துண்டாட்டில் ஆச்சு. இங்கே கெடாவில் புக்கிட் ஸ்டேடியம் வந்து கூலிங் பக்கத்தில் இவர் கேட்டிருக்காரு, ஓ இது விற்பனைக்கே வராது, இது வேர்ல்ட் ஆஃப் பியூட்டோட சொத்து, இது அவங்க விற்க மாட்டாங்க. 3000 ஏக்கர் 3 மில்லியன் ரஃப்லி அப்படின்னு இருக்கார் அவர். அப்புறம் திடீர்னு வேலைக்கு வந்திருக்கு. ஏன்னாக்கா இங்கிலாண்டில் யாரோ அவங்களோட பெரியவங்க இறந்து போய் இந்த டெத் டியூட்டிஸ் நிறைய அவங்க சொத்து விற்க அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, இங்கிலாண்டில் சொத்து. அதனால் இதை விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ திடீர்னு வேலைக்கு போனால் பாருங்கள் 4-5 பேர் துண்டாடல்காரங்க வந்துட்டாங்க திடீர்னு. அதில் 4 பேர் இந்தியர், ஒருத்தர் சீனர். மக்களுக்கு ஒரே பீதி, அவங்களுக்கு தெரியும் பழக்கம். அந்த கட்டணம் தான் இவங்கக்கிட்ட வந்து கேட்டாங்க. இந்த 10% கூட காசு இல்லை, ஷேர் கேபிட்டல் இன்னும் சேர்க்கலை. அது வீட்டில் போய் எப்படியோ பண்ணி மார்கேஜ் பண்ணி அந்த காசு பண்ணிட்டாங்க. யார் வீடு மோட்கேஜ்? எங்கள் சொத்தில் உங்களோட வீட்டு அது போட்டு நிறைவிட்டாங்க. 10% கட்டியாச்சு, மீதி கட்டணுமே $3 மில்லியன். அதுக்கு அப்பா என்ன பண்ணாங்க, முடிவு பண்ணியாச்சு. அந்த 4 பேர்கிட்டயே சொல்லி அதில் ஒருத்தர் கொஞ்சம் பத்திரமா இருந்து மற்ற பேர் சரி ஒத்துட்டாங்க. இவர் சொன்னார், மக்களுக்காக தயவு செய்து விட்டு கொடுங்க. அந்த சீனர் என்ன பண்ணார், நான் இங்கிலாண்டில் போய் இந்த அவங்க சொந்தக்காரங்களை நேரையே பார்த்து நான் பேரை பேசிக்கிறேன் அப்படின்னு போக தயாரானார். அந்த அவங்க இருந்த ஏஜென்சி இந்த புக்கிட் ஸ்டேடியம் அவர் வந்து கூப்பர்னு ஒரு அக்கௌண்டன்ட் வெள்ளக்காரருங்க இன்னும் இருக்காரு பின்னாடியில் குவைட் ஓல்டு. அவர் அவங்களுக்கு நிறைய தெரிவித்தார், இது வந்து ஒரு கூட்டுறவு மக்களுக்காக வாங்க பார்க்குறாங்க, நீங்கள் அந்த சைனீஸ் இதோட வாங்கல அவங்களோட பிட் எடுக்காதுங்கட்டாங்க பாருங்க. அந்த டைமில் நமக்கு கூப்பர் ஹெல்ப். அதுக்கப்புறம் அந்த பணத்தை தேடுறாங்க. தேடினாக்க ஒரு இந்திய பேங்கர் ரொம்ப பேர் பண்ணுவாங்க, யூகோ பேங்க்கு, அவர் அணுகினோம். அது இந்தியர், நம்மளும் இந்தியர் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு. அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன மாயிக்காவுக்கு பேர் சேர்த்துக்கணுன்னாக்கா எங்கேயான ஸ்டேட் லேண்ட் பார்த்தா ஏக்கரை காமிச்சு நீங்கள் இது பண்ண வேண்டியது தானே. 3000 ஏக்கர் நீங்கள் கனவு காண்டிங்களான்ட்டு அவர் போயிட்டார். அப்புறம் சீக்கிரமே இந்த பணத்தை தேடணுமே. மத்தியானம் உணவுக்கு வந்துட்டு போனதும் இவர் ஏமாவசப்பட்டார், நீ ஏன் இப்படி வாழ்க்கே, அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கலான்னு என்ன கம்ஃபர்ட் பண்ணுறது. அப்புறம் நான் ஒன்றும் நினைக்கிறேன், இவருக்கு நிச்சயமாக எதுவும் வரும், நல்ல காரியம் இல்லைன்னு. ஏன் இவர் இப்படி பண்ணார் புரிஞ்சுட்ருக்காமே, இவரும் ஒரு தமிழர் தானே, இது நம்ம மக்களோட விஷயமா இருக்காங்க அப்படியும். ஸோ சாயங்காலம் வந்து சொன்னார்,
நம்ம சார்ட்டர்ட் பேங்க்கோட எங்கள் சொந்த பேங்க்கு சொந்த. நான் காட்டால அவரை போய் பார்க்குறேன் அந்த பேங்க்கு மேனேஜரை. ஆனால் நான் ஃபேவர் கேட்க போகிறதுனால நான் அவரை என் ஆஃபீஸ் கூப்பிட மாட்டேன், நான் போவேன் அங்கேன்னு. இதெல்லாம் அவர் கணக்கு வைப்பார். அங்கே போனால் பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட் காஃபி சம்திங் அவர் சரின்ட்டார் பாருங்க. அப்போ வந்து ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு வந்து மலைக்காரமுக துக்குமணி நமக்கு செல்வாக்கே இல்லை, அவரோட நல்ல பேர் தான். தட்ஸ் வாட் ஹி வாஸ் ட்ரைங் டு ப்ரூவ். நம்ம வந்து பவர் வச்சுக்க வேண்டியதில்லை, இது பண்ணுறது. ஆனால் நல்ல எண்ணத்தோடு நம்ம இதையும் அனுப்பினாக்க வெற்றி ஆட்டே நான். எனிவே அந்த பணம் வந்துச்சு, எஸ்டேட் வாங்கினாங்க. அப்புறம் தூக்கு கூப்பிட்டு அப்புறம் சிவானந்த் வர வச்சு அவர் தமிழ் ரொம்ப அழகாக ஒரு செலிப்ரேட் பண்ணார். அப்புறம் வந்து ரப்பர் விலை ஏறிச்சு. ஸோ அந்த மீதி காசையும் கொடுக்க முடிச்சு. அந்த மாதிரி வந்துட்டே போச்சா. நீங்கள் கேட்டுருக்கீங்க ஒரு கேள்வி, இதுக்கு எதிர்ப்பு இருக்குதா? நாம தான் எதிர்ப்பு. ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தொழிலாளர்களோட யூனியன் அவங்க நினைக்கல, இந்த ஓப்பனிங்கு கூட்டம் அதான் வேணே கிச்சிடி 10,000 பேர் வந்தாங்க. துக்கு வந்தார், எல்லாரும் வந்தாங்க, கூட்டுறவு மினிஸ்டர் வந்தார். சச் பிக் ஒகேஷன், லாரியாக மக்கள் வந்தாங்க. அவங்க நினைக்கல இவ்வளோ பெருசாக வரும். அவங்களே கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு அடுத்து 2 ஸ்டேட் ஸ்லாங்கில் விறுவிறுன்னு தட் மீன்ஸ் இவர் அந்த பேங்க் லோன்ஸ் என்னெல்லாமோ எப்படி தான் டைம் கிடச்சிது, எப்படி தான் முடியும் அப்படின்னு தெரிஞ்சதில்லை. தி ஸ்டார்டட்லாம் ஃபார்ம் எல்லாம் பிரித்து போடுவாங்க, நம்ம ஃபார்ம். அப்புறம் பிளாட்டா ரிவர் வாங்கும்போது ஆசிட் பாம்பு எல்லாம் வீசினாங்க. சரியான எதிர்ப்பு. ஸோ நமக்கு எதிர்ப்பு வந்து மற்ற எண்ணம் இல்லை, பொறாமை தான். பொறாமை என்னன்னு வந்து வெள்ளைக்காரங்க காலத்தில் நம்மளை என்ன மாதிரி பிரிச்சுருந்தாங்க இல்லையா. எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து நாம், கிராண்ட் வேலை பார்க்குறவங்க வேறு யாரோ அப்படிலாம் வச்சுருந்தாங்க இல்லையா. அது வேலை பார்த்தது. இவரை தமிழராக எடுத்துக்கிட்டாங்க. நம்ம பார்த்துருந்துல கூடிய வரைக்கும் ஒரு நம்ம வந்து அவங்களுக்கு கெட்டதான் இல்லை, வீணாக போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க செய்கிற காரியம் அவங்க மட்டும் செய்யாதது இருந்தாங்கன்னா இன்னும் எவ்வளவோ சொத்து வாங்கிக்கலாம். பட் பரவாயில்ல, அதுவும் நடந்தது. அப்புறம் ஒரு 10 மில்லியன். அப்போ என்னாச்சு, எல்லாத்துக்கும் முதல் கொடுத்து ரொம்ப கடன் வேண்டான்ட்டு. அப்போ தான் தட் வாஸ் 70. அப்போ தான் போய் கவர்மெண்ட்டில் கடன் தான், கேபினெட்டில் கடன் பண்ணாங்க 10 மில்லியன். அப்போ என்னென்னா பேராக் வந்துடுச்சு. ஏதாவது பேராக்கில் 3 எஸ்டேட், 2 எஸ்டேட் நெக்ரியில் 1. நெக்ரியில் 10,000 ஏக்கர். எல்லாத்துக்கும் 10% கனெக்ட் பண்ணிவிட்டு அப்போ தான் ஃபிஜிக்கு ஒரு நல்லெண்ணெய் இதுக்கு போக வேண்டியது. அதுவும் முக்கியம். அங்கே ரொம்ப இதாக இருந்தது, கிடச்சி இருந்தது. 60% இந்தியன்ஸ், லோக்கல் ஃபிஜியன்ஸ் இது பண்ணி விட்டுருந்தாங்க. இவங்க பிளேன் ஏறி இருக்காங்க. அவர் வீதி பாலசுந்தரம் வந்து ஒரே அதிர்ச்சியாக, அம்மா அந்த லோனு கேன்சல் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது, 10% நான் இப்படி கட்டுறேன். லோன் வந்து முதல்ல கவர்மெண்ட் அந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அரசாங்க லோனு, அது வந்துட்டு துங்கு வந்துட்டு அந்த அவங்க ஓகே பண்ண போது சியூசின் இல்லை. அதான் அப்போ அது முதல்ல அது அந்த ஓகே பண்ணது வந்துட்டு யார், கேபினெட் இல்லைங்களா, அந்த அமைச்சரவையில் வந்துட்டு கேபினெட் பண்ணிட்டு இருந்தால் உங்களோட பாருங்க. அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் இல்லாத இது ஓகே பண்ணிட்டு சம்பந்தம் எப்படி செய்ய முடியும், எனக்கு உரிமை இருக்குது, நான் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா அவர் தான் நிதி அமைச்சர் கவர்மெண்ட் நிதியே. அதான் he had every right to and it's a loan தான். ஸோ ஐ டோல்ட் பாலா, அவர் 18 மணி நேரம் சிட்னியில் நின்றுட்டு போனோம் சுவாக்கு. நான் எப்படி கான்டாக்ட் பண்ணுவேன், கான்டாக்ட் பண்ணிட்டா என்ன செய்தியை நான் சொல்ல முடியும், கொஞ்சம் அமைதியாக இருங்க பார்ப்போம்.
நான் ஸ்ப்ரேயிங் சிட்டிங் இருக்கிற வேதனையோட எல்லாம் இது வேலை செஞ்சுருவேன் நான். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், 18 hours கழிச்சு நான் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன். இங்கேயும் ரொம்ப குழப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணாங்க. நான் கேட்டுட்டு அமைதியாக சொல்கிறேன். சொல்லவே எனக்கு இன்னும் வாட் இஸ் இட், அப்படியா கடவுள் இருக்காரு, நான் வந்து பார்த்துக்கிறேன். அப்புறம் அதுக்கு அடுத்துக்கு 2 weeks மேலே ஆச்சு. அங்கே ரொம்ப வேலை பண்ணிட்டு அங்கே கொஞ்சம் சமாதானம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து ஒவ்வொரு இடமா பேட்ச் பண்ணேன். ஒரு இடத்துல எஸ்டேட்டுக்கு போயிடலாம், அந்த வீடுங்கள்லாம் வாங்கி மக்களுக்கு கொடுத்துட்டாரு. ஒரு இடத்துல ட்ரெஸ் ஏக்ரேஜ் அந்த மாதிரி செய்வாங்க. அண்ட் ஆல் தட் மேன் குட் டெல் ஹிம், அவர் என்ன சொன்னாங்க, நான் இல்லாட்டா நீ சமாளிக்கலாம்னு நினச்சேன். In my absence you tried to do something. So that அப்போ அந்த கடைசியில் அரசாங்கத்துலேருந்து அந்த கடன் கிடைக்கவே இல்லைங்க. இப்போ இவர் தனிப்பட்ட முறையில் தான் வேறு வகையில் அதில் வந்து தீர்வு கண்டிருக்காரு. ஸோ எப்படி இந்த ஒரு தோட்டம் வாங்குறதுக்கு வந்து பணம் ரைஸ் பண்ணாங்க, எப்படி பிளான் பண்ண. சுமைஜோ இஸ் ஆல்சோ 2000 acres. அங்கே இருக்கிற சீஃப் கிளாக் சீனரும் this purchase this, you know, it's commercial. இந்த விளக்காரது வரையும் அவங்க வாங்கணும்னு இது பண்ணி அந்த ஓனர்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிஸ்டர் டிரைவ்ஸ் அ வெரி ஹார்ட் பார்கெயின், நீங்கள் வந்து அதை எடுத்துக்காதீங்க, கேட்காதீங்க. நாங்கள் வந்து சரியான ப்ரைஸ் கொடுக்குறோம் பேசிட்டாங்க. அவங்களும் வந்துட்டாங்க. இவர் என்ன பண்ணார், ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. ஆஃபீஸ் கூப்பிட்டதும் வந்ததும் he said he just gave them coffee and he said, நீங்கள் கேட்டதெல்லாம் தவறு, நீங்கள் என்ன ப்ரைஸ் சொல்கிறீங்க, we discuss and come to a proper decision. அவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. ஸோ துன்பாட் சுமைச்சோம், நம்ம வாங்கினோம். அந்த மாதிரி எல்லாம் அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. தட்ஸ் ஹவ் வாட் எவர் திஸ் பட் துங்கு, இவருக்கும் துங்குக்கும் ஒரு ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி மக்களை அணுகிற முறை. ஸோ துங்கு பெருங்கத்தான் பண்ணார் இல்லையா, டிவெல்டன், அது அவர் மூலம் ஒரு சிலையை ஆர்டர் பண்ணாங்க இவங்க நம்ம சமூகம் சார்பில் துங்கு கொடுக்கறதுக்கு. அது பார்லிமெண்ட் முன்னால் அதை வைக்கிறது. அப்புறம் அவர் ரிட்டையர் பண்ணிட்டு சூழ்நிலை வந்ததும் அது கஞ்சாங் மலேசியா நடக்கிறதுனால அப்போ வந்து பொதுவாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியாது, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. எத்தனை வருஷம் பண்ணுறோம். சாரி யா. அப்புறம் என்னாச்சு, இவர் ரிட்டையர் பண்ணுறது. அப்போ இவங்க கேபினெட்டில் சொன்னாங்க, இது வந்து நாட்டு இதாக இருக்கட்டுமே, அவரை பெருசு பண்ணுறாங்க அப்படின்னு ஒத்துக்காச்சு. ஒரு மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. அப்போ பார்லிமெண்ட் நடந்துட்டுருக்கு. இவர் அன்றைக்கி வீட்டுக்கு வந்து ஒரே இது, அவர் நான் அந்த மாதிரி கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. நான் நான் தான் எதுவும் பண்ணிட்டேன்னா என்னங்க கொஞ்சம் அமைதி சாப்பிட்ற டைம் நன்றி கட்டவங்க திட்டிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்னன்னாக்க எவனோ பாஸ்கரம் அது வந்து இஸ்லாம் இல்லை செலை வைக்கிறதுன்னு சொன்னோம். கேபினட் பின்னால் போயிடுச்சு, பின்வாங்கிடுச்சு. ஸோ இவர் சொன்னார், இவங்களுக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை, அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு நாட்டுக்கு, இந்த மாதிரி பண்ணுறானுங்க. உடனே என்ன பண்ணார், டிவேல்டன் கிட்ட பேசி அவர் வந்து எப்போவுமே செய்கை ரொம்ப வேகம். மிடில் ஈஸ்ட் இதுக்கு இதாக ஃபேக்ஸ் அனுப்பினாங்க. எந்தெந்த ஊரில் செலை வச்சுருக்காங்களோ அத்தனை படம் வச்சு இங்கே கொண்டு வந்து வர்ண பார்லிமெண்ட்டில் இதுதான் உண்மை, அதனால இஸ்லாம் ஊர்லேயே செலை வைக்கிறாங்க மனுஷருக்கு, இந்த பாஸ் இப்படி கொண்டாலும் நாங்கள் ஒன்று வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதும் அமைதி. அப்புறம் அது அந்த படங்கள் அப்புறம் காமி அந்த சிலை வச்ச அன்றைக்கிங்க நம்ம ஆளுங்க ஜேகேஆர் ஆளுங்க, நான் அந்த இது பார்லிமெண்ட் கேன்டீன்லேருந்து காஃபி அவங்களுக்குலாம்
ரிஃப்ரெஷ்மெண்ட்லாம் கொண்டு வர சொன்னேன். அப்புறம் வந்து பயந்துட்டு கசாலி ஷாஃபியும் அத்திம் சுசின் கேம் அவங்களாம் பெரும்படியாக ஒரு மலாய்க்கானும் வரல கேபினெட்ல. தட்ஸ் ஹவ் தே ட்ரீட்டட் துங்கு. இது வந்து எத்தனாவது வருடமா? இது வந்து 70. அவர் பதவி அவன் எப்போ வரைக்கும் 69. he retired in 70. Between 70 and 71. 70 தான் நினைக்கிறேன். I got the pictures. I think the Wildon was there. அப்புறம் என்னாச்சு, you remember இந்த மிடில் ஈஸ்டில் ஒரு முஸ்லீம் இது வந்தாங்க வச்சாங்க. What was it? All the Muslim countries got together. கஃபா. ஓஐசிங்களா? Not அதுக்கு முந்தி அது வருங்க. ஸோ வாட் ஹேப்பன், ஒவ்வொரு முஸ்லீம் நாடும் 5 வருஷத்து அலவன்ஸ் அவருக்கு ஆஃபீஸ் செட்டப் பண்ணி அவரோட செட்டப்கள் எல்லாருக்கும் இவரும் போயிட்டாரு. as soon as he retired he went there. போனாக்க இதுக்கு ஒன்றுமே காசு கொடுக்கல. தென் அவர் ஆஃபீஸ் பண்ணணும், செலவு பண்ணோம். லண்டன் போனால் துன் முஸ்தபா எல்லா செலவையும் பார்த்துக்குவாரு. அவருக்கு சொந்தமாக காசு கிடையாது போவோம். அங்கே போனதும் என்னாச்சு, இங்கே கேள்விப்பட்டாங்க. உடனே நம்ம கேபினெட் நம்ம மலாய்க்காரங்க ஒன்றும் செய்யலை. துண்டா சொன்னார், நம்ம துக்கும் அங்கே வந்து செலவுக்கு ஒன்றும் இல்லை இருக்கக்கூடாது, நம்ம முதல்ல 5 ஆண்டு காசு தான் பண்ணணும். ஒரு ஹிந்து மினிஸ்டர் சொல்லி துக்கு பணம் கிடச்சிது. ஸோ இதிலெல்லாம் நம்ம வந்து தூக்குவோடு ரொம்ப அனுப்பிடுவோம். அவரும் பிறகு அது சொன்னார், ஒரு பர்த்டேக்கு ஃபோன் பண்ணேன். நவ் ஐ நோ ஹூ மை ஃப்ரெண்ட், ரியல் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு நம்ம முடிச்சிடலாமா? ஐ திங்க் டைம் ஓகே. கூட்டுறவை பற்றி நிறைய சொல்லி வச்சுருந்தேன். அதாங்க. ஒரு தடவை ஒரு கனவு, இந்த என்ன சொல்கிறது, ஒரு சங்கு பார்க்குறாரு கனவுல. அதுக்கப்புறம் தான் இந்த ஷெல் பில்டிங் இதுக்கு வந்தது வேலைக்கு. பாருங்க, பை தட் டைம் நமக்கு வந்து ரெடியாக காசு கொடுத்து வாங்க முடிஞ்சதுங்க. அது 5 மாடி. சாதாரணமாக நம்மளெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்கங்க. அங்கே ஒரு இதெல்லாம் இருக்குது, செமினார் ரூம் எல்லாம். அவங்க அங்கே புக்கிட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால அப்புறம் 6 மாதம் நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் கொடுத்து வாங்கினாங்க. இட் வாஸ் 78. அப்புறம் அவர் இல்லாத ஒரு போர்டு மீட்டிங்லாம் இருக்குது, இஸ்மாத்துன் சம்பந்தன் வைக்கிறது அவருக்கு தெரியாது. ஐ திங்க் இட் வாஸ் இஸ் பர்த்டே 78, 1970. மறாண்டு தான் இல்லையா பர்த்டேக்கு. அப்போது அந்த ஆண்டு கூட்டம் அப்போ வந்து ஒவ்வொரு எஸ்டேட்டை இது பண்ணாங்க. அப்போ சுமேஷி போட்ட எஸ்டேட்டில் அந்த மீட்டிங்கெல்லாம் அவரோட லாஸ்ட் மீட்டிங். அதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி கட்டடம் வாங்கியிருக்கோம், அது வந்து ஒரு 27-28 மாடி செய்கிற வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மறுபடியும் சொல்கிறாரு, இதெல்லாம் அம்மனோட அருளாக நடக்கிறது, நான் பண்ணுறேன். தட்ஸ் இஸ் லாஸ்ட் சீயிங். அதுக்கப்புறம் வந்து அந்த மே மாதம் போயிட்டாங்களே. ஸோ தட் வாஸ். அப்புறம் 3 பிஸ்னஸஸ், பாம் ஆயில் ரிஃபைனரி, பாம் ஆயில். யூஸ்வலி கூட்டுறவு பிஸ்னஸ் வந்து டேக்ஸ் கிடையாது காலத்தில். அதனால் 3 பிஸ்னஸ், இஸ்மாத்துன் சம்பந்தன், ஒரு 22 எஸ்டேட், அத்தனையும் வச்சுட்டு போயிட்டு என்ன முயற்சியில் வாங்கினோம், என்ன எண்ணம், யார் பண்ணாங்க, யார் அந்த எண்ணங்களை கொடுத்தாரு, அது அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அவர் வந்து வண்டியா என்ன பண்ணுவாங்க, அப்போ ஸ்டாபனர் இல்லையே, ஸ்டாபனர் செய்கிறது வண்டி ஸ்டாப் ஆர்கனைசேஷன் தான் பண்ணேன். சரிங்கம்மா, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. பேசணும்னு நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. இந்த வகை அதன் அடிப்படையில் வந்துட்டு இவ்வளோ நேரத்தை எடுத்து நமக்காக இவ்வளோ விஷயங்களை சொன்னதுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிம்மா. நானும் ரொம்ப பேசிட்டேன். நானும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அவங்க எல்லாருக்கும். இல்லை, ரொம்ப சந்தோஷம்.
2 மணி நேரம் பண்ணிட்டேன்.